Good evening, everyone. Good evening, ma'am. Good evening. Is there any doubt from yesterday's class? Selva Ganesan? Selva Ganesan? Hello. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா அட்டெண்ட் பண்றது? மேம் இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்றது? எஸ் மேம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேம். ஓகே. இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்லாம் பார்த்தாச்சா? இன்னும் இல்லைங்க மேம். ஓகே. இன்னைக்கு டைம் கிடைச்சதுன்னா இந்த கிளைமேட்டாலஜி நேற்று கூடிய கிளாஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸஸ்லாம் பாருங்க. மீதி இருக்கிற கிளாஸ்லாம் வந்து லேட்டரா பார்த்துக்கோங்க. ஓகே ஓகேங்க மேம். கிளாஸ் 9 மட்டும் Sure, ஃபர்ஸ்ட் பாத்துருங்க இன்னைக்கு முடிச்சிட்டு. ஓகே, தேங்க் யூ. ஓகேங்க மேம். ஷோர் மேம். ஓகே. தேங்க் யூ. Yeah. Okay, let's start with the structure of atmosphere. இதுக்கு முன்னாடி நேற்று கிளாஸ்ல இருந்து டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நோ டவுட்ஸ். இன்னைக்கு கிளாஸ்ல என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர் ஒரு 5 லேயர்ஸ் பத்தி படிச்சுட்டு தென் வில் பி டிஸ்கசிங் அபவுட் டெம்பரேச்சர் அண்ட் நேற்று ஒரு சிசெட் கொஸ்டின் பார்க்க வேண்டியது இருக்குல்ல, அது அட் லாஸ்ட் ஐ காட் த கரெக்ட் சொல்யூஷன். ஸோ அதையும் இன்னைக்கு பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த ஐ திங்க் இட் இஸ் 2018 கேட்கப்பட்ட ஒரு 10 மார்க். அதுக்கான ஆன்சர் ஆல்ரெடி நான் எழுதியிருப்பேன். இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் யர் ரெஃபரன்ஸ், ரைட்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்சருக்காண்டி யூ கேன் see that. And apart from this, if time permits na world physical map மட்டும் இன்னைக்கு பார்த்துட்டு கிளாஸை முடிச்சிடலாம், ரைட்? Let's start this. Structure of atmosphere. What is atmosphere? Atmosphere தான் என்ன? Layer of gas. ஓகே, which is surrounding the earth. earth சுத்தி இருக்கக்கூடிய ஒரு blanket of air, இல்ல earth சுத்தி இருக்க earth surfaceக்கு மேல இருக்கக்கூடிய ஏர் எல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து அட்மாஸ்பியர்னு சொல்றோம். இட் மோஸ்ட்லி கம்ப்ரைசஸ் ஆஃப் ஏர் அண்ட் இந்த ஏரோட வெர்டிக்கல் மூவ்மெண்ட் தான் we call it as advection and we cannot feel this air unless அது மூவ் ஆனா மட்டும் தான் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இட் இஸ் ஆர்டர்லெஸ் அண்ட் கலர்லெஸ் அண்ட் இதை தாண்டி நமக்கு வந்து நிறைய கேசஸ் இருக்கு ஏர்ல. சம் ஆஃப் த கேசஸ் ஆர் கேன் எனிவன் லிஸ்ட் என்னென்ன கேசஸ்லாம் பார்த்தோம் ஆர் என்னென்ன கேசஸ்லாம் இருக்கு அட்மாஸ்பியர்ல? Nitrogen, நைட்ரஜன், ஆக்சிஜன், carbon dioxide, ozone. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஆர்கான் அண்ட் ஹீலியம், ஹைட்ரஜன், இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. இதுல வந்து 2 டைப் பார்த்தோம், ரைட்? ஒன்று வந்து வேரியபிள் கேஸ், இன்னொன்று வந்து பெர்மனன்ட் கேஸ். பெர்மனன்ட் கேஸ்ன்றது வந்து அதோட காம்போசிஷன் த்ரூ அவுட் தி எர்த் சர்ஃபேஸ்ல ஈவனா இருக்கு. தட் இஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். மீதி இருக்கக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர் இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் கைண்ட் ஆஃப் திஸ் வேரியபிள் கேசஸ். அண்ட் next thing is that we mentioned about this greenhouse gas effect and greenhouse gases la enna paakumbodhu some of the important greenhouse gases were carbon dioxide, ozone, water vapor and methane. இத தாண்டி நிறைய greenhouse gases இருக்கு. We'll be discussing those in environment and ecology or in current affairs class maybe. And let's start this class regarding structure of atmosphere. உங்களுக்கு தெரிஞ்ச நேம்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், என்னென்ன லேயர்லாம் இருக்குன்னு. Troposphere, stratosphere. Okay. Mesosphere and the thermosphere. Last one will be exosphere. Right? இந்த மாதிரி 5. இதுல ஓசோன் எதுல பிரசன்ட் ஆயிருக்கும்? Stratosphere. Okay. Ozone will be presenting in this stratosphere. இந்த ஓசோன் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிற வரைக்கும் it is a good component for us. இதே ஓசோன் வந்து if it is getting into earth அப்படின்னா it is not so good, right? It is a bad one. And greenhouse gas are that it will be acting, right? Let's start the structure of atmosphere. And atmosphere வந்து there is some layer, right? எல்லாமே ஒவ்வொரு லேயரா பிளேஸ் பண்ணிருக்கோம். அண்ட் ஒவ்வொரு லேயருக்குமே ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு, கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, ரைட்? என்னெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ட்ரோபோஸ்பியர் அண்ட் இது வந்து இட் இஸ் எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லேயர் வந்து தட் இஸ் ட்ரோபோஸ்பியர். அண்ட் இதோட ஆல்டிடியூட் பார்க்கும்போது போலார் ரீஜியன்ல consider this is your polar region ல வந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் it will be extending. இதே ஈக்குவேட்டர் ரீஜன்ல பார்க்கும்போது it is up to 18 கிலோமீட்டர், ரைட்? why this அப்படின்னா இங்க சன் இருக்கு, சன்லைட் வந்து இங்க டைரக்டா ஹிட் ஆகும்போது நமக்கு இங்க இருந்து எப்பவுமே இந்த ரீஜன்ல வந்து சன்லைட் இருந்துட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் தெர்மலி இட் இஸ் ஹீட்டட் அப், ரைட்? இது ஹீட்டா இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய ஏர் எல்லாமே இட் வில் பி ரைசிங் அப். இதே போலார் ரீஜன்ல நமக்கு அவ்வளவு சன்லைட் அங்க கிடையாது. ஸோ இதனாலதான் நமக்கு வந்து ட்ரோபோஸ்பியரோட லென்த் ஆர் திஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து ட்ரோபோஸ்பியர், இது வந்து ஈக்குவேட்டர்ல இட் வில் பி
quite longer, right? That is 18 kilometer, இங்க வந்து 8 kilometer, right? And this is regarding the distance between Earth's surface and troposphere. And in the troposphere, this is Earth's surface, this is troposphere in the region. இதுக்கு மேல இருக்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரையும் ட்ரோபோஸ்பியரையும் பிரிக்கக்கூடிய லேயர் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, what is it? Tropopause. Tropopause. இதே மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்குமே இருக்கும். இப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் அதுக்கு அடுத்து உள்ள வாட் இஸ் தட் மீசோஸ்பியர், இது ரெண்டையும் பிரிக்கிறது வந்து இட் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டோபாஸ்ன்னு சொல்லிட்டு there is some kind of இந்த மாதிரி பாஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, it is the differentiation or the boundary line, right? Let's discuss about this. And the temperature in this layer as one goes upwards falls at a rate of 6.5 degrees Celsius per kilometer, right? Which means எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து நம்ம மேல போகும்போது ஐ மீன் அப்வர்ட்ஸ்ல போகும்போது 1 கிலோமீட்டர் நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க போகும்போது இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கும் இங்க இருக்கிற டெம்பரேச்சருக்கும் there is a difference, right? It will be decreasing. That is 6.5 degrees Celsius வந்து கம்மியா இருக்கும், ரைட்? இதே மாதிரி தான் ட்ரோபோஸ்பியர் ஃபுல்லுமே நம்ம மேல போக போக நமக்கு டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிட்டே வரும், ரைட்? அண்ட் இட் ரீச்சஸ் -45 டிகிரி செல்சியஸ் அட் தி போல்ஸ். இப்படி கம்மியாயிட்டே வந்து இதே நம்ம போலார் ரீஜன்ல பார்க்கும்போது ட்ரோபோஸ்பியரோட எண்ட்ல பார்க்கும்போது இட் இஸ் அப் டு -45 டிகிரி செல்சியஸ். அண்ட் இதே ஈக்வேட்டர்ல பார்க்கும்போது இட் இஸ் 80 டிகிரி செல்சியஸ். பிகாஸ் நம்ம வந்து ஈக்வேட்டர் போகும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கும். அதே இது இங்க பார்க்கும்போது இட் இஸ் 8 கிலோமீட்டர்ல நமக்கு வந்து இதோடைய எண்ட் வந்து வந்துடும் ட்ரோபோஸ்பியரோடது, ரைட்? And next thing is that இந்த -80 டிகிரி செல்சியஸ் -45 டிகிரி செல்சியஸ் இருக்கு இல்லையா, அது எந்த இடத்துல அப்படின்னா அந்த ட்ரோபோபாஸ்ங்கிற இடத்துல, ட்ரோபோஸ்பியர் முடிகிற இடத்துல, ரைட்? அண்ட் the great fall in temperature above the equator, எதுக்காண்டி ஈக்வேட்டருக்கு மேல நமக்கு இவ்வளோ டெம்பரேச்சர் கம்மியாகுது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த திக்னஸ் ஆஃப் த ட்ரோபோஸ்பியர், ரைட்? இந்த ட்ரோபோஸ்பியரோட திக்னஸ் வந்து இட் இஸ் குவைட் ஹையர் இன் திஸ் ஈக்வேட்டர். இட் இஸ் 18 கிலோமீட்டர் and that is 8 kilometer, right? It is average வந்து 6 to 8, இது வந்து 16 to 18, right? This is regarding troposphere. And next thing is that lapse rate. Lapse rate na enna? Fall in temperature, ma'am. With respect to height. நம்ம ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஃபால் ஆகும். இதுதான் வந்து நார்மல் லேப்ஸ் ரேட். ஆக்சுவலா இது எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் 6.5 டிகிரி செல்சியஸ் பெர் கிலோமீட்டர், ரைட்? ஆக்சுவலா ட்ரோபோஸ்பியருக்குள்ள மட்டும் பார்க்கும்போது இந்த லேப்ஸ் ரேட்டுங்கிறது ஆர் நார்மல் லேப்ஸ் ரேட்டுங்கிறது எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் 6.5 டிகிரி செல்சியஸ் பெர் கிலோமீட்டர், ரைட்? ஆர் 6.5 டிகிரி செல்சியஸ், சில இடத்துல வந்து 1000 மீட்டர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ரைட்? அண்ட் நார்மல் லேப்ஸ் ரேட்டுங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபால் இன் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்டை பொறுத்து. ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும், ரைட்? அண்ட் ஆல்சோ தேர் இஸ் சம் அதர் ஃபீச்சர்ஸ் இன் திஸ். இப்போ வந்து நார்மல் லேப்ஸ் ரேட் பார்த்தோம் இல்லையா, இதுக்கான ஒரு ஆப்போசிட் கிரைட்டீரியா. தட் இஸ் இப்போ நம்ம ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் ஃபால் ஆகுறது வந்து திஸ் இஸ் ஹைட், திஸ் இஸ் டெம்பரேச்சர், ரைட்? இப்படி ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் நார்மல் லேப்ஸ் ரேட். இந்த மாதிரி ஆகாம நம்ம ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் பேர் தான் திஸ் இஸ் நெகட்டிவ் லேப்ஸ் ரேட் ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் temperature inversion, right? Have you ever heard this word of fog, smog, photochemical smog? இந்த மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? Say yes or no? Yes, ma'am. இந்த ஃபாகுங்கிறது வந்து இட் இஸ் ஒன் சச் கண்டிஷன் ஃபார் திஸ் டெம்பரேச்சர் இன்வர்ஷன். நமக்கு இந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்வர்ஷன்னால வரக்கூடிய ஒரு ஃபேக்டர் ஆர் ஒன் ஆஃப் லைக் ஃபாகுங்கிறது வந்து இட் இஸ் அ கண்டிஷன், ரைட்? இட் இஸ் அ வெதர் கண்டிஷன். அது மோஸ்ட்லி நமக்கு நடக்கிறது வந்து டியூ டு திஸ் ஃபேக்டர் டெம்பரேச்சர் இன்வர்ஷனால. வில் பி டிஸ்கசிங் திஸ் இன் டுடேஸ் கிளாஸ். ஃபாக் பத்தி இன்னைக்கு பார்த்துருந்தேன், ரைட்? அண்ட் டர்புலன்ஸ் இஸ் நத்திங் பட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ரொட்டேட்டிங், இட் இஸ் குவைட் வாட் டு சே சுழல் மாதிரி சுத்திட்டு வருது, லைக் கைண்ட் ஆஃப், ரைட்? ரொட்டேட்டிங் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். அண்ட் எடிஸ்ங்கிறதுமே வந்து இட் இஸ் சம்திங் ரொட்டேட்டிங் இன் சர்க்குலர் பேட்டர்ன், தட் இஸ் கால்ட் அஸ் எடிஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இந்த ட்ரோபோஸ்பியர்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா இட் இஸ் மெட்ரோலஜிக்கலி இம்பார்ட்டன்ட், ரைட்? நமக்கு எல்லா வெதர் ஃபினாமினல் லைக் ரெயின்ஃபால், ஃபாக், கிளவுட் ஃபார்மேஷன், ஹெயில் ஸ்டார்ம், இது எல்லாமே நமக்கு நடக்கிறது வந்து ட்ரோபோஸ்பியர்ல மட்டும்தான் நடக்கும், ரைட்? அண்ட் ஆல்சோ நமக்கு எர்த்ல இருந்து கன்வெக்ஷன்ங்கிற ப்ராசஸ், ரைட்? இங்க இருந்து ரைசன் அப் ஆகி நமக்கு டுவர்ட்ஸ் தி சர்ஃபேஸ் போயிட்டு, ஐ மீன் சர்ஃபேஸ்ல அப்வர்ட்ஸ்ல மூவ் ஆகி தென் ஒரு பெண்ட் ஆகி திருப்பி கீழே வருது இல்லையா? இப்போ ஈக்வேட்டர் சைட்ல இருந்து லெட்ஸ் சே திஸ் இஸ் எர்த் அண்ட் திஸ் இஸ் சன். நமக்கு வந்து டைரக்டா சன்ரைஸ் வந்து இங்க உள்ளது. ஸோ திஸ் இஸ் ஈக்வேட்டர்.
இங்க இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஓஷன்ஸ்ல இருந்து நமக்கு வாட்டர் வந்து இட் வில் பி ரைஸ் அண்ட் ரைட். இது ரைஸ் ஆகி திருப்பி இட் வில் பி பெண்டிங் ரைட். ஒன்ஸ் அது வார்மரா இருக்கும்போது இட் வில் பி ரைசிங் அண்ட் தென் அது மேல போகும்போது ஒரு டெம்பரேச்சர் கம்மியாகுமா தென் இட் வில் பி கம்மிங் டவுன் ரைட். பெண்ட் ஆகி திருப்பி வந்து இந்த இடத்துல சிங்க் ஆகும். இதுதான் நம்ம வந்து ஃபெரி செல்ஸ் அண்ட் ஹார்லி செல்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் படிப்போம். ப்ரெஷர் வெல்ஸ் படிக்கும் போது இட் வில் பி மோர் கிளியர். ஸோ இந்த மாதிரி கன்வெக்ஷன் நடக்கிறதுமே வந்து இட் வில் பி ஸ்டாப்பிங் ஃப்ரம் திஸ் ட்ரோபோபாஸ். ட்ரோபோபாஸ் தாண்டி நமக்கு இது வந்து நடக்காது ரைட். ஸோ கன்வெக்ஷன் கரண்ட்டுமே நமக்கு நடக்கிறது வந்து இந்த கன்வெக்ஷன் ப்ராசஸ் இட் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் இன் திஸ் ட்ரோபோஸ்பியர் அண்ட் வெதர் ஃபினாமினன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த ட்ரோபோஸ்பியர்ல தான் நடக்கும். இஸ் இட் கிளியர் ரிகார்டிங் திஸ் வெதர் ஃபினாமினன் அண்ட் கன்வெக்ஷன் ப்ராசஸ்? இருக்கா? கிளியர் தானே எல்லாருக்கும்? Okay, let's continue. Okay. Next thing is that the troposphere is the theater for weather because all cyclones, anticyclones, storms, and the precipitation occur here. And all water vapors and the solid particles lie within this, right? இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம பார்த்திருந்தோம் இந்த வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் இது எல்லாமே வந்து சர்டன் ஹைட் வரைக்கும் தான் அது வந்து பிரசென்ட் ஆயிருக்கும். எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து தாண்டி போனோம் அப்படின்னா அதோட ட்ரேசஸ் கூட நமக்கு கிடைக்காது ரைட். ஸோ இந்த மாதிரி சாலிட் பார்ட்டிகல்ஸா இருக்கட்டும் இல்ல வேரியஸ் கேஸஸா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இட் இஸ் கன்ஃபைன் டு சர்டன் ஹைட்ஸ் ஆஃப் தி அட்மாஸ்பியர் ஒன்லி. அதுல எஸ்பெஷலி திஸ் வாட்டர் வேப்பர் அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் சாலிட் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு ட்ரோபோஸ்பியரோட முடிஞ்சிடும் ரைட். ஸோ சைக்ளோனு, ஆன்டி சைக்ளோன் இது எல்லாமே வந்து நமக்கு இந்த இடத்துல நடக்கும். precipitation, cloud formation இதெல்லாம் ரைட். And also this troposphere also influenced by seasons and jet streams right. We'll be learning about this in later classes. Next is tropopause. Tropopause it is the topmost layer of troposphere right. It is the boundary between troposphere and stratosphere and this layer is marked by constant temperature which means இது வரைக்கும் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து டிப் ஆகிட்டே இருக்கும் ரைட். அது வந்து இந்த கண்டிஷன் இந்த ட்ரோபோபாஸோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து there is some varied temperature. Let's discuss those. First, next thing is that stratosphere, right? And நமக்கு இந்த ட்ரோபோஸ்பியருக்கு மேல 50 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு stratosphere தான் இருக்கு. And in this layer only we are having this ozone, right? And the temperature in this layer remains constant for some distance, right? ஒரு சில குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர். அண்ட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது it rises to reach a level of 0 degree Celsius at 50 kilometer altitude. இதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா there is some fluctuations in the temperature. எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல நமக்கு யார் இருக்காங்க அப்படின்னா ஓசோன் இருக்கு ரைட். இந்த ஓசோன் லேயர் என்ன பண்ணும்? What is the function of ozone layer with respect to solar radiation? UVB and UVC rays வந்து அப்சார்ப் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ சோலார் ரேடியேஷன்ல இருந்து இதை அப்சர்வ் பண்றதுனால இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் குவைட் ஹாட் ரைட். ஸோ வந்து நமக்கு டெம்பரேச்சர் வந்து இந்த இடத்துல வரும்போது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த ட்ரோபோஸ்பியர்ல வரைக்கும் நமக்கு என்ன ஆயிட்டு இருந்தது அப்படின்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து டெம்பரேச்சர் கம்மி ஆகிட்டே வந்துட்டு இருந்தது இல்லையா. இப்போ நமக்கு இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இந்த ஓசோன் இருக்கிற இடத்துல வந்து அப்பர் லேயர் ஆஃப் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் ஓசோன் இருக்கு. ஸோ அந்த இடத்துல சோலார் ரேடியேஷன்ல இருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் எஸ்பெஷலி திஸ் B and C இந்த யூவி ரேஸ் ரெண்டையுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஓசோன் லேயர் will be absorbing ரைட். இதனால அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா quite high temperature relatively right. Is it clear why temperature fluctuate ஆகுது அப்படின்னா? Can you get this point or not? Can anyone respond? புரியுதா இது எதுக்காண்டி இங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு? புரிஞ்சுங்க மேம். ஒரு டவுட் சொல்லுங்கப்பா. மேம், ரைஸ் ஆகி 0 ரீச் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதோட மைனஸ்ல இருந்திருக்குன்னு அர்த்தமா மேம்? ஆமா, இங்க மைனஸ்ல தானே இருந்துச்சு. நம்ம போல்ஸ் வரும்போதே ட்ரோபோபாஸ்ல வந்து -45 டிகிரி செல்சியஸ் வந்து போலார் ரீஜன்ல, ஈக்குவேட்டர்ல வந்து -80 டிகிரி செல்சியஸ் இருக்கு. ஸோ மைனஸ்ல இருந்து 0க்கு வந்தாலே வந்து நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்கு. நம்பர் லைன் போட்டு பாருங்க, இட் வில் பி மோர் கிளியர். எஸ் மேம். யா ஓகே. யா நெக்ஸ்ட் ஒன். This layer is almost free from clouds, right? It is associated with weather phenomenon, making conditions most ideal for flying aeroplanes, right? Generally வந்து aeroplanes வந்து lower stratosphere it will be flying and the helicopters எல்லாமே வந்து இந்த troposphere தான் வந்து it will be flying, right? And sometimes இந்த aeroplanes எல்லாமே வந்து
இஃப் வெதர் இஸ் சோ காம், ரொம்ப கிளியர் ஸ்கைலாம் இருக்கு அப்படின்னா இட் வில் பி அப்பர் ட்ரோபோஸ்பியர்லேயே நமக்கு இந்த ஏர்லைன்ஸ் வில் பி ஃப்ளைங், ரைட்? அண்ட் there are some types of cloud, right? We'll be discussing those in our upcoming class. Just refer this word, right? Cirrus cloud, right? Is a type of cloud, and these clouds are present at the lower level of this layer. Stratosphere la lower level la namakku indha cirrus cloud mattum present aayirukkum sila time la, eppovume kedaiyadhu, right? Mostly it is free from clouds. Stratosphere ingradhu vandu sometimes நமக்கு வந்து இந்த cirrus clouds இந்த இடத்துல present ஆயிருக்கும். This is regarding stratosphere. இப்போ இந்த stratosphere இருக்கக்கூடிய ஓசோன் பத்தி படிக்க போறோம், ரைட்? Actually, it lies at an altitude between 30 km and 60 km from the Earth surface. Earth surface la irundhu 30 to 60 km varaikkum namakku indha ozonosphere irukku, and it's spanning from stratosphere la irundhu lower mesosphere varaikkum namakku indha ozonosphere irukku, because 50 km la namakku வந்து stratosphere முடிஞ்சிருது, right? Now, because of the presence of ozone molecules in the layer enna பண்ணும் அப்படினா it will be reflecting back this harmful ultraviolet radiation, right? Note here, எல்லா UV ரேஸையுமே இது என்ன பண்ணாது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஜஸ்ட் UVல B and C மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். UVA ரேஸ் வந்து it is important for plants in the earth, right? This is regarding ozonosphere, and it is also called as chemosphere. எதுக்காக அப்படின்னா இங்க ஓசோன் இருக்கு, அண்ட் நமக்கு வந்து கெமிக்கல் ரேடியேஷன்ஸ், UV ரேடியேஷன்ஸ் இங்க வருது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நிறைய கெமிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கிறதுனால நமக்கு இந்த ozonosphere is also called as chemosphere, right? இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து ozonosphere இல்ல அப்படின்னா stratosphere ரிலேட்டடா அங்க இருந்துச்சு அப்படின்னா you can pick that option, right? And the temperature rises at a rate of 5 degrees Celsius per kilometer through the ozonosphere. இந்த ozonosphere குள்ளுமே வந்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 5 degrees Celsius வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும், right? And next thing is that mesosphere. This is an intermediate layer beyond the ozone layer and continues up to an altitude of 80 km, right? Up to 80 km வரைக்கும் நமக்கு இந்த mesosphere இருக்கும், and the temperature gradually falls, right? அந்த ozonosphere தாண்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய mesosphereல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா temperature will be falling, that is -100 degrees Celsius வரைக்கும் இருக்கும், right? இந்த mesosphereோட important characteristics என்ன அப்படின்னா meteorites இருக்கு இல்லையா, space rocks, meteoroids, இவங்க வந்து எர்த்தோட சர்ஃபேஸ், எர்த்தோட கிராவிட்டியால அட்ராக்ட் பண்ணி அந்த எர்த்தோட சர்ஃபேஸ்ல வந்து என்டர் ஆகும்போது, அட்மாஸ்பியர்ல என்டர் ஆகும்போது மீசோஸ்பியர்ல வந்து தான் அவங்க வந்து they will be getting their fire, right? அங்கதான் அவங்க வந்து எரிய ஆரம்பிப்பாங்க ஸ்பேஸ்ல இருந்து எர்த்துக்குள்ள என்டர் ஆகும், right? That is regarding this mesosphere. Next thing is that atmosphere, right? இது வரைக்கும் வந்து டெம்பரேச்சர் கம்மியாயிட்டு இருந்தது இல்லையா, லைக் ஃப்ரம் திஸ் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல. அதுக்கப்புறம் வந்து ஓசோனோஸ்பியர்ல மட்டும் தான் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு, அண்ட் அகைன் மீசோஸ்பியர் வரும்போது நமக்கு கம்மியாகுது. இப்போ தெர்மோஸ்பியர்ல என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் வில் பி ரைசிங் வெரி ரேபிட்லி, ரைட்? ஹைட் கூட கூட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ரைட்? இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அயனோஸ்பியர் ஒரு லேயர் இருக்கு, ரைட்? அயனோஸ்பியர் இஸ் பிரசன்ட் இன் திஸ் தெர்மோஸ்பியர், ரைட்? இதோட எக்ஸ்டென்ட் எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் 80 to 400 கிலோமீட்டர், ரைட்? அண்ட் இங்கே தான் நமக்கு வந்து இந்த ரேடியோ டிரான்ஸ்மிஷனுக்கான வேவ்ஸ்லாம் இங்கே தான் கிடைக்கும், ரைட்? ரேடியோ வேவ்ஸ் எல்லாமே வந்து எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து நமக்கு தெர்மோஸ்பியர் போய் தான் திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி வரும், ரைட்? திருப்பி எர்த்துக்கு வரும். அண்ட் the person would not feel warm because of the thermosphere's extremely low pressure. நமக்கு even though இங்க வந்து ஹை டெம்பரேச்சர் இருந்தாலுமே இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கம்மியான ப்ரெஷர் இருக்கிறதுனால அங்க கேசஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்கேட்டரிங் பொசிஷன்ல தான் இருக்கும். அதனால நமக்கு இந்த இடத்துல வந்து ஜாஸ்தி ஹீட் வந்து ஃபீல் ஆகாது, ரைட்? அதனால தான் நமக்கு இந்த இடத்துல சேட்டலைட்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம இந்த லேயர்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? அண்ட் ஸோ அதனால தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடியாது, பிகாஸ் there is low pressure. This is regarding thermosphere. And next thing is that ionosphere. Ionosphere லொகேஷன் வந்து இட் இஸ் 80 கிலோமீட்டர்ல இருந்து 400 கிலோமீட்டர் வரைக்கும், ரைட்? இந்த இடத்துல இட் இஸ் ஹைலி எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு லேயர், ரைட்? அங்க இருக்கக்கூடிய கேஸ் மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து ஒன்னு அதோட எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்கும், லாஸ் பண்ணியிருக்கும், இல்ல அப்படின்னா இட் இல் பி கெய்னிங் ஒன், ரைட்? ஸோ ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி அயனைஸ்டு பார்ட்டிகல்லாம் அந்த இடத்துல இருக்கும், தட் இஸ் அயனோஸ்பியர்ல. And this layer is characterized by this ionization of atoms, right? இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த ரேடியோ வேவ்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து தெர்மோஸ்பியர்ல இந்த அயனோஸ்பியர் வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் டெம்பரேச்சர் அகெயின் ஸ்டார்ட்ஸ் இன்க்ரீசிங் வித் ஹைட் பிகாஸ் ஆஃப் ரேடியேஷன் ஃப்ரம் தி சன், ரைட்? இதுக்கப்புறம் எதனால நமக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டியூ டு தி சோலார் இன்கமிங் சோலார் ரேடியேஷன், ரைட்? சன்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷனால நமக்கு இந்த அயனோஸ்பியர்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி இன்க்ரீசிங். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் எக்ஸோஸ்பியர். இதுக்கப்புறம் இந்த அயனோஸ்பியர் தாண்டி இந்த
this is the uppermost layer of the atmosphere. And ஒரு 400 கிலோமீட்டர் மேல இருக்கிறது வந்து இந்த எக்ஸோஸ்பியர், ரைட்? அண்ட் இங்கேயுமே வந்து நமக்கு டெம்பரேச்சர் இட் வில் பி இன்க்ரீசிங். அண்ட் மேஜர் கேசஸ் வந்து இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, லைக் அட்மாஸ்பியர்ல இருந்தக்கூடிய மற்ற கேசஸ் எதுவுமே இந்த இடத்துல இருக்காது. அண்ட் த டெம்பரேச்சர் கிராஜுவலி இன்க்ரீசஸ் த்ரூ அவுட் திஸ் லேயர். அண்ட் பிகாஸ் இதெல்லாமே வந்து சன்லைட்டுக்கு டைரக்டா எக்ஸ்போஸ் ஆகுறதுனால, ரைட்? அண்ட் இந்த எக்ஸோஸ்பியர் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா இட் குடன்ட் பி கண்ட்ரோல் பை தி எர்த்தோடைய கிராவிட்டி, ரைட்? அது வந்து ஸ்பேஸுக்கே டைரக்டா போயிடும். திஸ் இஸ் ரிகார்டிங் எக்ஸோஸ்பியர். அண்ட் இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர்? அயனோஸ்பியர்ல ஏதாவது டவுட் இருந்தா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டாபிக்கும் அயனோஸ்பியர் தான். அயனோஸ்பியர் அண்ட் மேக்னட்டோஸ்பியர். நோ டவுட்ஸ், ரைட்? No, ma'am. Okay. Now, structure of the atmosphere, right? இது வந்து earth surface. இந்த கீழ இருக்கக்கூடிய லைன் வந்து earth surface. This is troposphere. And அதையும் stratosphere டிவைட் பண்ற லைன் வந்து this is tropopause, then stratosphere, அதுக்கப்புறம் mesosphere, then நமக்கு இருக்கிறது வந்து thermosphere. இது வந்து ionosphere. இதுக்கப்புறம் இன்னொரு லேயர் இருக்கு, that is magnetosphere. We'll be seeing that now. And this is exosphere, right? இது வந்து அதோட டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து சைட்ல கொடுத்துருக்காங்க. இந்தந்த லேயர்ல இன்க்ரீஸ் ஆகுது, எங்க வந்து இட் வில் பி டிக்ரீசிங் அப்படின்னா. இப்போ நம்ம பார்த்த நார்மல் லேப் ஸ்டேட் இருக்கு இல்லையா, இது வந்து இட் இஸ் கன்ஃபைனிங் ஒன்லி டு திஸ் ட்ரோபோஸ்பியர் மட்டும்தான். ஸோ யூ ஷுடன்ட் இன்க்ளூட் தீஸ் அண்ட் ஆல், ரைட்? ஸோ ட்ரோபோஸ்பியர்ல இருக்கிற கண்டிஷன் தான் வந்து நம்ம பேஸ் பண்ணி நார்மல் லேப் ஸ்டேட்னு படிக்கிறோம். அண்ட் இதே நார்மல் லேப் ஸ்டேட் வந்து நமக்கு எர்த் சர்ஃபேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இது வந்து ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒரு சில லேயர்ல இல்லையா. பட் இன் எர்த் சர்ஃபேஸ்ல சில ஏரியாவில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷன்ங்கிற ஒரு கண்டிஷன் வந்து நடக்கும், ரைட்டு? ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல தான் அது இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு ஃபார்ம் ஆகுது தான் இந்த ஃபாக், ஸ்மாக், இது எல்லாமே வந்து இதனால தான் ஃபார்ம் ஆகும். வில் பி டிஸ்கசிங் தோஸ் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் ஆஃப்டர் திஸ். லெட்ஸ் see this ionosphere and magnetosphere, ரைட்? அண்ட் இந்த ரெண்டு ரீஜன்லயுமே வந்து இது ரெண்டுமே வந்து நமக்கு எர்த்தோட அட்மாஸ்பியர்ல தான் இருக்கு. பட் இது ரெண்டுலயுமே வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக்கலி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் சொன்னோம் இல்லையா, அயான்ஸ், எலக்ட்ரான்ஸ், இது எல்லாமே வந்து நிறைய ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இந்த ரெண்டு ரீஜன்லயும், ரைட்? அண்ட் த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் கிரியேட்டட் பை தி ஆக்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன், ரைட்? மெயின்லி ஃப்ரம் தி சன்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் ஏர் மாலிகூல்ஸ் இது எல்லாமே வந்து இட் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு அயான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ், ரைட்? அண்ட் இது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அட் அன் ஹைட் ஆஃப் அபவுட் 50 கிலோமீட்டர் அபவ் தி சர்ஃபேஸ். அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது வந்து அபவ் 80 கிலோமீட்டர், ரைட்? அண்ட் நமக்கு இந்த அப்பர் ரீஜன்ஸ் ஆஃப் அயனோஸ்பியர் பிகினிங் செவரல் 100 கிலோமீட்டர்ஸ் அபவ் தி எர்த் சர்ஃபேஸ், ரைட்? அண்ட் அது ஃபுல்லாமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா தட் இஸ் மேக்னட்டோஸ்பியர்னு இருக்கும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் திஸ் இஸ் எர்த். அண்ட் ரெண்டு சைடுமே வந்து நமக்கு இந்த டோனட் ஷேப்ல வந்து ஒரு பெல்ட் இருக்கும், தட் இஸ் வேன் ஆலன் பெல்ட்னு சொல்லுவாங்க, ரைட்? ப்ளீஸ் forgive me for my drawing. ஓகே, இப்போ இது வந்து இன்னர் பெல்ட், ரைட்? ஸ்பெல்லிங் ஃபார் இஸ் வேன் ஆலன் பெல்ட், ரேடியேட்டிங் பெல்ட். ஸோ இது எதனால ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா, சன்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் இருக்கு இல்லையா, இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் அண்ட் நியூட்ரல் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து they have become ions and electrons, right? ஸோ இதுதான் வந்து மேக்னட்டோஸ்பியர். இது வந்து எர்த்ல இருந்து செவரல் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் it will be extending, right? That is magnetosphere. And yes, in the upper region of ionosphere beginning several hundred kilometers above the earth surface, அங்க இருந்து tens and thousands of kilometers வரைக்கும் நமக்கு இருக்குது magnetosphere, right? And இங்க இருக்கக்கூடிய particles எல்லாமே வந்து it is affected by this magnetic field of earth and sun. So it got its name called magnetosphere. And it is the lower part of magnetosphere that overlaps with the ionosphere. In the magnetosphere உடைய lower layer வந்து it is coinciding with this ionosphere. And இதனால தான் நமக்கு வந்து அரோரா பொரியாலிஸ், நார்தர்ன் லைட்ஸ், சதர்ன் லைட்ஸ்லாம் கொஸ்டின்ல டிஸ்கஸ் பண்ணல PYQல, ஞாபகம் இருக்கா? Anyone? Yes, ma'am. Yes. So இதனால தான் நமக்கு அந்த லைட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும், right? Due to this magnetic fields of the earth and solar radiation நாலனா நமக்கு அந்த கலர்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அரோரா பொரியாலிஸ் இது வந்து it is called as northern lights. நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல நமக்கு லைட்ஸ் தெரியும். அதே மாதிரி in
அரோரா ஆஸ்ட்ரியாலிஸ் இது வந்து சதர்ன் லைட்ஸ், ரைட்? டியூரிங் நைட் டைம்ல நமக்கு வந்து லைட்ஸ் மாதிரி தெரியும் டியூ டு திஸ் ரேடியேஷன், ரைட்? அண்ட் த மேக்னட்டோஸ்பியர் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் திஸ் வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட். இது வந்து டோனட் ஷேப்ல எர்த்துக்கு ரெண்டு சைடுமே இருக்கும். இதுல இன்னர் பெல்ட் அவுட்டர் பெல்ட்னு இருக்கும். இன்னர் பெல்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் ஃபார்ம்டு டியூ டு திஸ் எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால. அவுட்டர் பெல்ட்ல இருக்கிறது வந்து இட் இஸ் மோஸ்ட்லி கம்ப்ரைசிங் ஆஃப் திஸ் சோலார் ரேடியேஷனால ஃபார்ம் ஆனதெல்லாம் அவுட்டர் பெல்ட்ஸ்ல வந்து இருக்கும். திஸ் இஸ் ரிகார்டிங் this ionosphere and the magnetosphere. Is there any doubt till now? வேன் பெல்ட்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஆக்சுவலி என்ன பண்ணுவீங்க? ஓகே, Like அது அதோட ஃபார்ம் function. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்ட்ராய்டு பெல்ட், குயிப்பர் பெல்ட்லாம் பார்த்தோம்ல பேசிக் ஜியோகிராஃபில. Yes, ma'am. இப்போ ஆஸ்ட்ராய்டு பெல்ட் ஆஸ்ட்ராய்டு பிரசன்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இருந்தது குயிப்பர் பெல்ட்ல வந்து அங்க இருந்து காமெட் ஸ்டார்ட் ஆகும் பார்த்ததுல. அதே மாதிரி இந்த வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட் வந்து இட் இஸ் ஃபார்ம்டு டியூ டு த மேக்னெட்டிக் எர்த்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டும் சன்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு போலார் ரீஜியன்ல இருந்து இந்த மாதிரி ரெண்டு சைட்ல ஃபார்ம் ஆயிருக்கும். அது அந்த பெல்ட் அவ்வளவுதான். அதோட பெருசா அதுக்கான ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. மேபி இந்த டிஸ்பிளேஸ் ஆஃப் நார்தர்ன் லைட்ஸ் அண்ட் சதர்ன் லைட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். அண்ட் அந்த இடத்துல வந்து ஹைலி எலக்ட்ரிக்கலி ஹைலி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அவ்வளவுதான். Is it clear, Sivasanjivalu? Yes, ma'am. Okay. And next thing is that layers of ionosphere. மொத்தம் 3 layers இருக்கு. That is D region, E region, F region. D region என்ன அப்படின்னா இது வந்து இருக்கிறதே லோயஸ்ட் அயனோஸ்பெரிக் ரீஜியன், ரைட்? இந்த இடத்துல வந்து நமக்கு 2 லேயர் இருக்கும், ரைட்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து டி ரீஜன்ல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து டே டைம்ல இருக்கும். நைட் டைம்ல வந்து அது ஆக்சிஜன் அயனோட சேர்ந்து கம்பைன் ஆயிக்கும், ரைட்? நியூட்ரல் ஆக்சிஜன் மாலிகூல்ஸா மாறிடும், ரைட்? ரிப்பீட்டிங் இட் அகைன். டி ரீஜன்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து டே டைம்ல இருக்கும். நைட் டைம்ல பார்க்கும்போது நைட் டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட ஆக்சிஜன் அயனோட போய் கம்பைன் ஆகி ஆக்சிஜன் மாலிகூல்ஸா மாறிடும். திஸ் இஸ் இன் டி ரீஜியன். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இ ரீஜியன். இ ரீஜியன்ல என்ன ஆகும் அப்படின்னா அண்ட் டி ரீஜன்ல ஃபுல்லுமே வந்து இட் வில் பி கம்பைனிங் இல்லையா? அயான்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டட் நியூட்ரல் மாலிகூல்ஸா மாறிடும். பட் இ ரீஜன்ல வந்து நைட் டைம்ல இட் வில் பி பிரசன்டட். அது அந்த இடத்துல இருக்கும், ஆனா ரொம்ப கம்மியான அமௌண்ட் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும் இந்த அயான்ஸ் எல்லாம். திஸ் இஸ் அதுக்கு மேல இருக்கக்கூடிய லேயர், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் எஃப் ரீஜியன். எஃப் ரீஜியன்ல நமக்கு 2 லேயர் இருக்கும். 2 லேயர் நமக்கு தனியாவே தெரியும். அதுல கொஞ்சம் சின்ன லேயர் வந்து சைஸ்ல கொஞ்சம் சின்னதா இருக்கிறது வந்து F1 லேயர். அண்ட் அதுக்கு மேல இருக்கிறது வந்து F2 லேயர். இந்த F2 லேயர் தான் நம்ம வந்து ஆப்பிள்டன் லேயர்னு சொல்றோம். நைட் டைம்ல இந்த F1 லேயர் இட் காட் மர்ஜ்ட் வித் திஸ் F2 லேயர். அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் 3 ரீஜியன். ஃபர்ஸ்ட் ரீஜியன்ல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இட் வில் பி கம்பைனிங் வித் அயான்ஸ் அண்ட் லேட்டர் அது வந்து ஆக்சிஜன் மாலிகூல்ஸா கன்வெர்ட் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இ ரீஜியன். இ ரீஜியன்ல வந்து நமக்கு அயனைசேஷன் வந்து நடந்துட்டு தான் இருக்கும். பட் நைட் டைம்ல பார்க்கும்போது அது வந்து சிலது மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அயான்ஸாவே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எஃப் ரீஜியன்ல வந்து 2 லேயர் இருக்கும். ஒன்று வந்து சின்ன லேயர், தட் இஸ் F1. அதுக்கு மேல இருக்கிறது வந்து டாமினன்ட் லேயர், தட் இஸ் F2. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆப்பிள்டன் லேயர். அண்ட் நைட் டைம்ல இந்த F1 F2 வந்து இட் வில் பி மர்ஜ்டு. அண்ட் இது நீங்க மெயின்ஸ்லாம் எங்கேயும் இது மென்ஷன் பண்ண மாட்டீங்க. யூ மைட் ஹவ் இப்போ ப்ரிலிம்ஸ்ல இருந்து ஏதாவது கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் திஸ் ஐடியா லைக் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் லேயர்ஸ் அப்படின்னு. தட்ஸ் இட் ரிகார்டிங் structure of atmosphere. Shall we start with temperature now or any other doubt? No, ma'am. Okay. Temperature inversion வந்து டெம்பரேச்சர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம். ஓகே, பேசுவோம் இப்போ வேண்டாம். டெம்பரேச்சர் தான் என்ன? Anyone? Actually, someone is speaking, but it is not audible. What is temperature?
Cool temperature, hot temperature. Body temperature, whether it is cold or hot. Okay. Okay, let's see this difference between insulation and temperature. அதுக்கப்புறம் temperature பத்தி பார்க்கலாம். Right. Insulationங்கிறது என்ன அப்படின்னா, what is insulation? The way incoming solar radiation. அதுதான் நம்ம வந்து இன்சுலேஷன் சொல்லி சொல்றோம். அண்ட் இட் இஸ் மெஷர்ட் இன் கேலரிஸ், ரைட்? நமக்கு சன்ல இருந்து வரக்கூடிய லைட் ஆர் எனர்ஜி இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம இன்சுலேஷன் சொல்லி சொல்றோம். அண்ட் இட் இஸ் த காஸ்ட் ஃபார் தி டெம்பரேச்சர், ரைட்? எர்த் ஹீட் ஆகுறதுக்கு இட் இஸ் த காஸ்ட். நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே வந்து இட் இஸ் கமிங் ஃப்ரம் திஸ் சன் ஒன்லி. அண்ட் இட் இஸ் மெஷர்ட் இன் கலோரிஸ். திஸ் இஸ் ரிகார்டிங் இன்சுலேஷன். நெக்ஸ்ட் இஸ் டெம்பரேச்சர், ரைட்? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதோடைய Yes. Cause for heat, No, it is the cause for. சொல்லுங்கப்பா. cause for heat அதுதானே நமக்கு cause for energy. and இப்போ இங்க நடந்திருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து எல்லா ப்ராசஸ்மே வந்து காஸ் பார்த்தோம் அப்படின்னா that is sun only. அதான் மேம். அப்போ வந்துட்டு இட் இஸ் அந்த டெம்பரேச்சர் வர்றதுக்கான காஸ் வந்து இன்சுலேஷன் மேம். இன்சுலேஷன்ங்கிறது வந்து டெம்பரேச்சர் வர்றதுக்கான காசு நம்ம டைரக்டா சொல்லிட முடியாதுல்ல. Like if a temperature is an effect of this insulation, is it not? So இதான் ஹீட் எனர்ஜி. அப்போ வந்துட்டு நம்ம காஸ் ஃபார் என்னன்னு சொல்லுவோம். It is the cause for heat energy. ஓகே. இல்ல நீங்க வேற ஏதோ கேட்க வரீங்களா? இல்ல மேம் கொஞ்சம். ஓகே. Now டெம்பரேச்சர்ங்கிறது என்ன அப்படின்னா, லைக் இட் இஸ் த மெஷர் ஆஃப் கால்குலேட்டிங் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ பாடி ஆர் பாடி ஆர் ஆப்ஜெக்ட். ரைட்? எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது எவ்வளவு தூரம் ஹீட்டா இருக்கு இல்ல அதுல எவ்வளவு தூரம் கோல்ட்னஸ் இருக்கு, இதை மெஷர் பண்றது தான் வந்து டெம்பரேச்சர். ரைட்? இட் இஸ் த மெஷரிங் யூனிட் டெம்பரேச்சர்ங்கிறது. அண்ட் இட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் திஸ் இன்சுலேஷன். ரைட்? இந்த டெம்பரேச்சர் எதுக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா, இஃப் தெர் இஸ் நோ சன் அப்படின்னா நமக்கு லைக் இந்த ஹாட்னஸ் கோல்ட்னஸ் வந்து இருக்காது. ரைட்? ஸோ இந்த சேஞ்ச் இன் ஹீட் இருக்கு இல்லையா, இதை நம்ம மெஷர் பண்றது தான் வந்து டெம்பரேச்சர் யூசிங் திஸ் மெஷரிங் ஸ்கேல். அண்ட் இட் இஸ் மெஷர்ட் இன் செல்சியஸ் ஆர் ஃபாரன்ஹீட். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு யூனிட்ல இட் வில் பி மெஷர்ட். திஸ் இஸ் ரிகார்டிங் டெம்பரேச்சர். அண்ட் வில் பி டிஸ்கசிங் நவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர். எஸ். அண்ட் distribution of temperature varies both horizontally and vertically, right? And vertical in the sense, இப்போ வந்து கன்சிடர் திஸ் இஸ் அ பிளைன், இங்க ஒரு மவுண்டைன் இருக்கு அண்ட் இங்க ஒரு பிளாட்டியூ இருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலயும் வந்து ஒரே அளவுல டெம்பரேச்சர் வந்து ரிசீவ் ஆகாது. ரைட்? தெர் இஸ் சம் டிஃபரன்சஸ் இன் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் வெர்டிகலி பேஸ்ட் ஆன் தோஸ் லைக் அது என்னென்ன இடத்துல பிளேஸ் ஆயிருக்கோ அதை பொறுத்து. ரைட்? ஹைட் பொறுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஹரிசாண்டலி. ரைட்? இப்போ சன் இருக்கு அப்படின்னா லெட்ஸ் சே ஒரு லேட்டிடியூட் ஃபுல்லா எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஃபுல்லுமே வந்து நமக்கு ஒரே அளவுல சன்லைட் வந்து ரிசீவ் ஆகாது. ரைட்? டியூ டு சம் ரிலீஃப் மெஷர்ஸ்னால நமக்கு வேரி ஆகும். இது இப்போ எல்லா லேட்டிடியூடும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கன்சிடர் திஸ் இஸ் 0 டிகிரி அண்ட் லெட்ஸ் சே திஸ் இஸ் 90 டிகிரி. இந்த ஹரிசாண்டல் வேரியேஷனுமே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி there is some variation horizontally. ரைட்? இஸ் தர் இது புரியுதா? லைக் how temperature is varied அப்படின்னு. இப்போ நம்ம விண்ட் படிச்சோம் இல்லையா, லைக் ஏர் மூமெண்ட், அது வந்து நமக்கு ஹரிசாண்டலாவும் மூவ் ஆகும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து அட்வெக்ஷன் சொல்லி படிச்சோம். அதே மாதிரி இது அப்வர்ட்லயும் மூவ் ஆகும். ரைட்? சிமிலர்லி டெம்பரேச்சரோட டிஸ்ட்ரிபியூஷன்லேயே வந்து இட் வில் பி வேரியிங் பேஸ்ட் ஆன் அதோட டிரெக்ஷன். ரைட்? ஹரிசாண்டலாவும் இட் வில் பி வேரியிங் அண்ட் வெர்டிகலாவும் இட் வில் பி வேரியிங். இஸ் தேர் எனி டவுட் ஹியர்? No ma'am. Okay, now horizontal distribution of temperature. Let's see what is isotherms. Any idea regarding this term? மேம் ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கிற ரீஜன்ஸ் மேம் ஒரு லைன் கனெக்ட் பண்ணா அந்த லைன் தான் யூஸ் பண்ணுவோம். எஸ். இப்போ லெட்ஸ் சே இந்த 20 டிகிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இந்த ரீஜன் ஃபுல்லுமே வந்து ஒரே டெம்பரேச்சர் இருக்கு. ரைட்? நம்ம இப்போ இங்கெல்லாம் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும்போது இட் இஸ் 20 டிகிரி செல்சியஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணா ஒரு லைன் கிடைக்குது இல்லையா, இதுதான் நம்ம வந்து ஐசோதெர்ம்ஸ் சொல்லி சொல்றோம். ரைட்? But for studying this horizontal distribution of temperature, we need this concept isotherm.
let's see this isotherm. Isotherms are the lines that connect points of equal temperature on weather maps, right? Weather maps எடுத்து பார்க்கும்போது எங்கெல்லாம் ஈக்குவல் டெம்பரேச்சர் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லைன் தான் வந்து ஐசோதர்ம்ஸ், ரைட்? ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லாம் கனெக்ட் பண்ணிக்கொள்ள அந்த எல்லா பாயிண்ட்லுமே வந்து நமக்கு டெம்பரேச்சர் வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும், ரைட்? அண்ட் இட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் திஸ் கிரீக் வேர்ட். அண்ட் இதில் ஐசோ மீன்ஸ் ஈக்குவல் அண்ட் தெர்ம் மீன்ஸ் ஹீட், ரைட்? ஐசோதர்ம்ஸ் புரியுதா? No, ma'am. Okay. ஜஸ்ட் இது வந்து ஈக்குவேட்டர் பக்கத்துல இருக்கிறது. இது 20 டிகிரி எடுத்துக்கோங்க, சரியா? இந்த 20 டிகிரி செல்சியஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணும்போது இட் வில் பி 20 டிகிரி. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல நம்ம டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணும்போது ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல அங்க ஒரே டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா? இது வந்து ஜான்வரி மந்த்ல இது எடுத்திருக்காங்க, ரைட்? ஸோ இந்த ஈக்குவல் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய லைன் இருக்கு இல்லையா? இது பேர் தான் வந்து ஐசோதர்ம்ஸ். ஓ மேம், லைக் இந்த ஈக்குவேட்டர் இந்த அந்த மாதிரி ஒரு இமேஜினரி லைன். எல்லாமே இமேஜினரி லைன் தான். இது வந்து நம்ம ஒரே டெம்பரேச்சர் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மேப்ல டாட் பண்ணி அந்த மேப் அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சா அது ஐசோதர்ம். அதுதான் ஐசோதர்ம்ஸ். அண்ட் do you remember this word contour? Contouring. Yes, ma'am. இந்த மாதிரி மேப் பண்றோம் இல்லையா? இந்த மேப்பிங் மெத்தட் பேரு வந்து கான்டரிங் தான். இந்த மாதிரி லைனா டிரா பண்ணி இந்த மார்ஜின்குள்ள இருக்கிறது எல்லாம் ஒரே டெம்பரேச்சர்னு மெஷர் பண்றாங்க இல்லையா? லைக் இதுல இருந்து இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து ஒரே டைப் அப்படின்னு. இந்த டைப் ஆஃப் மேப்பிங் பேருமே வந்து கான்டரிங் தான். சிவசஞ்சயரும் இந்த பாயிண்ட் புரியுதா? எஸ் மேம். யா, let's continue with this. Isotherms are created from regularly scheduled simultaneous temperature readings at different locations, right? So இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல நம்ம வந்து வெதர் எல்லாமே டெம்பரேச்சர் எல்லாமே ரெக்கார்ட் பண்றோம். அப்படி பார்க்கும்போது லைக் எல்லா இடத்துலயுமே வந்து எங்கெல்லாம் சேம் டெம்பரேச்சர் இருக்கோ அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஐசோதர்ம்ஸ் வந்து கிடைச்சிடும், ரைட்? And for a proper comparison between the observation places, the measured temperature values are corrected for each location as it was located at the sea level, right? Sea level இருந்து அதோட லொகேஷன் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they'll be recording it, right? And which means like இப்போ வந்து ஒரு vertical distributionல கொஞ்சம் போயிட்டு வருவோம். This is vertical, right? This is vertical and this is horizontal. இப்போ வந்து ஒரு மவுண்டெய்னஸ் ரீஜன்ல பார்க்கும்போது சம்மர் டைம்ல இங்க பிளெயின்ல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கோ அதை விட கம்மியா தான் நமக்கு வந்து மவுண்டெய்ன்ஸ்ல இருக்கும். Do you agree with this? Yes, ma'am. Yeah. Why? மேம், ஆல்டிடியூடுக்கும் ஹீட்டுக்கும் வந்து இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். நம்ம வந்து ஹைட் போக போக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் கம்மியாயிட்டே வரும். இதுதான் நம்ம எங்க படிச்சோம் அப்படின்னா லேப் ஸ்டேட்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும், ரைட்? ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் எல்லா லொகேஷனுமே வந்து சி லெவலில் லொக்கேட் ஆயிருக்கும் போது அதை பேஸ் பண்ணி தான் அந்த டெம்பரேச்சர் வேல்யூவை நம்ம வந்து கம்பேர் பண்றோம், ரைட்? And these isotherms help to visualize and interpret the horizontal temperature distribution of an area, right? So இப்போ வந்து இது பார்த்தா எனக்கு கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். இது வந்து ஜான்வரியில எடுத்திருக்கக்கூடிய வெதர் மேப், ரைட்? இதான் ஐசோதர்ம்ஸ். இது வந்து ஜான்வரியில எடுத்தது, ரைட்? There is another image. அது வந்து this is January and this is on July, right? இப்போ பாருங்க temperature distribution variation தெரியுதா? And can anyone remember this word? Aphelion and perihelion. Yes, ma'am. இது ரெண்டும் எந்த மந்த்ல பார்க்க ஆகும்? மந்த் மட்டும் சொன்னா போதும், எனக்கு டேட் கூட வேண்டாம். ஞாபகம் இல்லையா? July and November. டிசம்பர். No, January and July. January and July. Perihelion வந்து it is happening on January. அதே இது வந்து aphelion is happening on July. Let's see this. இது புரியுது இல்ல? லைக் ஹவு இப்போதைக்கு இது புரிஞ்சா போதும். ஜூலைல வந்து டெம்பரேச்சர் வேரியேஷன் இருக்கு. இதுதான் ஐசோதர்ம்ஸ். ஒரு வெதர் மேப் எடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ல ஒரு டைம் பீரியட் பேஸ் பண்ணி
இந்த இருக்கக்கூடிய லொகேஷன்ல நம்ம வந்து டெம்பரேச்சர்ல மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லைன் டிரா பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ஐசோதர்ம்ஸ், ரைட்? இந்த ரீஜன் ஃபுல்லுமே நமக்கு வந்து 25°C தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. அண்ட் இந்த ரவுண்ட் பண்ணிருக்காங்கல்ல, இதுதான் எஸ்பெஷலி இங்க 35°C அண்ட் இந்த இடத்துல 30°C, ரைட்? வில் பி டிஸ்கசிங் திஸ் லேட்டர். திஸ் இஸ் ரிகார்டிங் ஐசோதர்ம்ஸ். அண்ட் okay. Now, constructing a map of isotherms is an elementary step in temperature data analysis, right? ஒரு temperature சார்ந்த ஒரு டேட்டா நம்ம அனலைஸ் பண்ணும்போது இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஐசோதர்ம் மேப் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இட் இஸ் an important step in the process தான் it is called as contouring, right? And next thing is that இப்போ இந்த isotherms இருக்குல்ல, terms it is associated with heat. இது ஐசோ பார் அப்படின்னா, பார்னா என்ன நேத்து தான் பார்த்தோம், bar is an unit of atmospheric pressure னு பார்த்தோம் இல்லையா? Yes, ma'am. So it is the parameter for this barometric pressure, which means atmospheric pressure, and isohypsis, which means geopotential height, and isodrosotherms, this is regarding dew point temperature, and isopatch, that's the speed, and salinity, that is isohalines. இதுல நம்ம பார்க்கிறது ஐசோபார்ஸ் பார்ப்போம், isohalines sometimes இதை பத்தி பார்க்கலாம், அவ்வளவுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். And general characteristics of isotherms generally follow the parallels. Isotherms எல்லாமே வந்து parallels தான் போயிட்டு இருக்கும். And because ஒரே latitude பக்கத்துல இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்மே வந்து மோர் ஆர் லெஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கும், ரைட்? இப்போ இங்க நம்ம வந்து 0°க்கும் 90°க்கும் பார்த்தா தான் வந்து there is some huge variations. இதே பக்கத்து ஆல்டிடியூட்ல பார்க்கும்போது it is quite அது அந்த latitude எல்லாமே கொஞ்சம் ஈவனா தான் வந்து டெம்பரேச்சர் சன்லைட் ரிசீவ் பண்றதுனால நமக்கு இந்த ஐசோதர்ம்ஸ் வந்து it will be following the patterns of parallels. And next thing is that sudden bends at ocean and continent boundaries, right? Will be okay, let's see this. This is land. இது வந்து sea region வச்சுக்கலாம். இப்போ டே டைம் யார் ஃபர்ஸ்ட் ஹீட் ஆவா, லேண்டா சீயா? லேண்ட் வந்து சீக்கிரம் ஹீட் ஆவாங்களா? ஆமா, ஹீட்டட் குயிக்லி. ஓகே, இப்போ வந்து நைட் டைம் யாரு ஃபர்ஸ்ட் வந்து ஹீட்டை வந்து ஷெட் பண்ணுவா, அதாவது யார் ஃபர்ஸ்ட் கூல் டவுன் ஆவான்னு கேக்குறேன். Land. Any other response? மேம் சி தான் ஃபர்ஸ்ட் கூல் டவுன். ஓகே, ஹவ் கெஸ் பண்ணி சொல்றீங்களா இல்ல எதுவும் கான்செப்ட் பேஸ் பண்ணி சொல்றீங்க? இல்ல மேம் லேண்ட் தான், ஏன்னா உள்ள இருக்கிற கூலர் வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ வந்து ஹீட் ஆகுதும் சரி கூல் ஆகுதும் சரி, அது ரெண்டுமே வந்து லேண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆகும், ரைட்? எதுவாக இருந்தாலும் ஹீட்டிங் ப்ரொசஸரும் சரி கூல் டவுன் ஆகுதோ லேண்ட் தான் வந்து குயிக்கராக இருக்கும், ரைட்? லெட்ஸ் see this now. So there is some differentiation in the heating process, right? இதுதான் நம்ம வந்து differential heating னு சொல்லுவோம். Differential heating between this land and sea. We'll be discussing those concepts today. Now, sudden bends at ocean and the continent boundaries. இதனால like there is some differences between the temperature or this heating process between land and sea. இதனால நமக்கு வந்து இந்த ஐசோதர்ம்ஸ் எல்லாமே வந்து there will be இது எல்லாமே பெண்ட் ஆகும் நமக்கு. இந்த ஓஷன்லயும் சரி இந்த கான்டினென்ட் இந்த பவுண்டரி இருக்கு இல்லையா, அந்த ரீஜன்ல வந்து இந்த ஐசோதர்ம்ஸ் will be bending. Is anyone speaking? No, ma'am. Let's continue with this. Due to differential heating of land and water, temperatures above the ocean and the land masses vary even on the same latitude. ஒரே latitudeல present ஆயிருந்தாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா it will be significantly changing, right? So அதனால நமக்கு isothermsல there will be some bending. Just give me a minute. Krishna Prasad. Okay. Now, narrow spacing between isotherms indicate rapid change in temperature, right? இப்போ அந்த ஐசோதர்ம்ஸ்க்கு இடையில கம்மியா இருக்கு ஸ்பேசிங் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து இட் இஸ் குவைட் ஹையர், ரைட்? இது அந்த இடத்துல வைடு ஸ்பேசிங் இருக்கு அந்த ஐசோதர்ம்ஸ்க்கு மத்தியில அப்படின்னா அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு அர்த்தம், ரைட்? இஸ் இட் கிளியர்? Yes, ma'am. Let's see next point.
this is regarding isotherms and temperature inversion பார்த்துட்டு we shall Celsius per kilometer. இதுதான் வந்து normal average, right? இதுக்கு just give me a minute. நீங்க இப்ப கேக்குதா? ஓகே. இன்னைக்கும் இங்க மழை தான், ஸோ ஐ திங்க் இதுக்கப்புறம் பிரச்சனை வராதுன்னு லெட்ஸ் see this. இப்போ ஆடிபிள் தானே? எஸ் மேம். ஓகே. நார்மல் லேப் ஸ்டேட்ங்கிறது வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும், ரைட்? இது எது வரைக்கும் அப்படின்னா ட்ரோபோஸ்பியர் வரைக்கும், ரைட்? எர்த் சர்ஃபேஸ் வந்து ட்ரோபோஸ்பியர் வரைக்கும் அட் ரேட் ஆஃப் 6.5 டிகிரி செல்சியஸ் பெர் கிலோமீட்டர். இது வந்து நார்மல் லேப் ஸ்டேட். இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு கான்செப்ட் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம், ரைட்? லெட்ஸ் see this. Temperature decreases with increasing altitudes in the troposphere at an average rate of 6.5 degrees Celsius per kilometer, right? It is called as normal lap state. சில டைம்ல இந்த நார்மல் ட்ரெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா it will be vary. இது வந்து அப்படியே இன்வர்ஸ் ஆகும், ரைட்? But sometimes this normal trend of decrease of temperature with increasing height is reversed under special circumstances, right? And எர்த்ல இருந்து ஒரு சில கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? அது வந்து based on some conditions. இந்த டைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் லேப் ஸ்டேட், which means ஜென்ரலா வந்து இங்க வார்ம் ஏர் இருக்கும், இதுக்கு மேல கோல்ட் ஏர் இருக்கும். இதுதான் வந்து எப்பவுமே இருக்கிறது, which means இங்க டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும், மேல போகும்போது நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து இட் வில் பி டிக்ரீசிங். ஸோ இட் இஸ் நார்மல் கண்டிஷன் ஆர் நார்மல் லேப் ஸ்டேட். இப்போ நெகட்டிவ் லேப் ஸ்டேட்ல என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து நமக்கு கோல்ட் ஏர் இருக்கும் அண்ட் இதுக்கு மேல வார்ம் ஏர் இருக்கும், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் இன் திஸ் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் ப்ராசஸ்ல இதுதான் நமக்கு நடக்கும். லெட்ஸ் see this. Thus warm air layer lies over the cold air layer. கீழே cold air இருக்கும், மேல வந்து warm air layer இருக்கும், right? This phenomenon meteorologically is called as inversion of temperature, right? And இது எங்க நடக்கும் அப்படின்னா சில டைம்ல எர்த்துடைய சர்ஃபேஸ்ல நடக்கும், எஸ்பெஷலி மவுண்டெயினோட வேலி ரீஜியன்ல நைட் டைம்ல நமக்கு நடக்கும், ரைட்? ஸோ இங்க வந்து கம்மி டெம்பரேச்சர் இருக்கும், சாரி இங்க வந்து கோல்ட் ஏர் வந்து இருக்கும் அண்ட் இங்க வந்து கொஞ்சம் வார்ம் ஏர் இருக்கும். இது வந்து இட் இஸ் ஒன் சச் எக்ஸாம்பிள். ஒன்னு எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கும், இல்ல அப்படின்னா ட்ரோபோஸ்பியர்ல கிரேட்டர் ஹைட்ல இருக்கும், ரைட்? ஐ மீன் ட்ரோபோஸ்பியர்ல நம்ம மேல போகும்போது நமக்கு இந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்வர்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் பட் ஆனா எர்த் சர்ஃபேஸ் ஒட்டி நடக்கிறது இல்லையா? இது வந்து இட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் இந்த ஷார்ட் டியூரேஷன்ல மட்டும்தான். இந்த ஃபாகுங்கிற கண்டிஷன் எப்போ அது மதியம் நடந்திருக்கா, இல்லை ஆஃப்டர்நூன்லயோ இல்லை ஈவினிங் டைம்லயோ? ஈவினிங் கூட இல்லை, மோஸ்ட்லி இந்த ஆஃப்டர்நூன் டைம்ல. Have you ever heard? Have you heard of this fog or not? ஓகே, நடந்திருக்கா fog ஆஃப்டர்நூன்ல? தெரியல மேம். ஓகே, லெட்ஸ் see this. ஃபாகுங்கிறது வந்து நைட் டைம் அந்த கோல்ட் ஏர் இருக்கும் அண்ட் ஏர் காத்துல இருக்கக்கூடிய சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைக் ஒரு மாதிரி ஃபாகியா ஃபார்ம் ஆயிருக்கும். சன்லைட் வந்ததுக்கு அப்புறம் இது கொஞ்சம் பிரைட் லைட் வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே வந்து டிஸ்பர்ஸ் ஆயிரும், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் நம்மளால ஃபாக் வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து எர்த் சர்ஃபேஸ்ல வந்து ரொம்ப கம்மி டியூரேஷன்ல தான் நமக்கு வந்து இட் இஸ் விசிபிள், ரைட்? ஸோ திஸ் கண்டிஷன். So inversion of temperature near the Earth's surface is very short duration because the radiation of heat from the Earth's surface during daytime warms up the cold air layer, right? நமக்கு வர சோலார் ரேடியேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கோல்ட் ஏர் இருக்கும் இல்லையா? டெம்பரேச்சர் இன்வர்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா கீழே கோல்ட் ஏர் இருக்கணும், இதுக்கு மேல வந்து வார்ம் ஏர் இருக்கும், ரைட்? இப்போ சன் வந்தாச்சு, இங்க இருந்து சன்ரைஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ எர்த்தோட சர்ஃபேஸ் இனிஷியலா என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பி ஹீட்டிங் அப், ரைட்? ஸோ இந்த ஹீட் ஏர் இங்க வார்ம் ஏர் இங்க வந்ததுக்கு அப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ரைசிங் அப், ரைட்? ஸோ இது மேல போறதுனால நமக்கு இந்த ஏர் இது எல்லாமே இந்த கோல்டு எல்லாமே வார்ம் ஆயிரும். ஸோ சடனா இட் வில் பி டிஸ்அப்பியர்ட், ரைட்? அண்ட் யூ நீட் டு ரிமெம்பர் ஒன் திங். இஃப் சம்திங் இஸ் ஹீட்டட் அப்,
right? Heated up or something is warm அப்படின்னா it will be rising, right? இதே இது cold air அப்படின்னா it always sinks. cold air எப்பவுமே வந்து towards the earth இல்ல sink ஆயிட்டு இருக்கும். warm air வந்து it will be rising up, right? அப்படி ரைஸ் ஆகி பெண்ட் ஆகி இங்க போனோடனே இதோட டெம்பரேச்சர் கம்மியாயிருமா, திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா it will be bending, right? ஸோ இதனால இது திருப்பி சிங்க் ஆகும். இந்த ப்ராசஸ் பேர் என்ன? Convection, ma'am. Convection. Now, types of temperature inversion, right? So இந்த inversion வந்து நிறைய கண்டிஷன்ஸ்ல நடக்கும் and sometimes it will be happening ground surface, sometimes it will be happening in the greater height, right? And also you need to remember another thing. இப்போ வந்து வார்ம் கோல்ட் ஏர் ரெண்டு எடுத்துக்கலாம். இது வந்து நார்மல் கண்டிஷன், ரைட்? நார்மல் லேப் ஸ்டேட்ல நம்ம கீழே வந்து வார்ம் ஏர் இருக்கு, இங்க கோல்ட் ஏர் இருக்கு. வார்ம் ஏர் இருந்தா என்ன ஆகும்? நான் மேல போகும் மேம். கோல்ட் ஏர் கீழ. கோல்ட் ஏர் வந்து கீழே வரும். ஸோ இந்த டைப்ல வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அட்மாஸ்பியர் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு, ரைட்? மூவ் ஆயிட்டே இருக்கா. இது நம்ம நெகட்டிவ் லேப் ஸ்டேட் இருக்குல்ல, அங்க பார்க்கலாம். கீழே கோல்ட் ஏர் இருக்கு, இதுக்கு மேல வந்து வார்ம் ஏர் இருக்கு. ஸோ இது ஸ்டேபிளானதா அன்ஸ்டேபிள் அட்மாஸ்பியரா? கொஸ்டின் புரியுதா என்ன கேக்குறேன்னு? ஸ்டேபிள் தாங்க. ஸோ இங்க இது வந்து ஸ்டேபிள். இங்க வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸுமே நடக்காது இன் திஸ் நெகட்டிவ் லேப் ஸ்டேட், ரைட்? இப்போ நமக்கு ஏதாவது அட்மாஸ்பியரிக்லாம் சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா நமக்கு இதுதான் நார்மல் லேப் ஸ்டேட் தான் இட் இஸ் ஹைலி டிசைரபிள், ரைட்? லெட்ஸ் see this. Okay, sometimes it is caused in the static atmospheric condition, right? So ஒன்னு அங்க ஸ்டாட்டிக்கான அட்மாஸ்பியர் கண்டிஷன் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் இன்வர்ஷன் வரலாம், இல்ல டெம்பரேச்சர் இன்வர்ஷன் இருக்கிறதுனால அங்க ஸ்டாட்டிக்கான கண்டிஷன்ஸ் வந்து இருக்கலாம், ரைட்? அண்ட் சில டைம்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் ஆர் வெர்டிகல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர்னால நமக்கு இந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷன் வந்து நடக்கும். இந்த வேலி ரீஜன்ல எல்லாம் வந்து நமக்கு வெர்டிகல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இருக்கிறதுனால தான் நமக்கு டெம்பரேச்சர் இன்வர்ஷன் வந்து நடக்கும். வில் பி டிஸ்கசிங் தோஸ், ரைட்? அண்ட் வாட் இஸ் மென்ட் பை அட்வெக்ஷன்? horizontal movement of air. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நான் அட்வெக்ஷனல் இன்வர்ஷன், விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் எதுவுமே இருக்காது, ரைட்? ஸோ வெர்டிகல் மூவ்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். அப்படி நடக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய டெம்பரேச்சர் இன்வர்ஷன் வந்து we are calling it as நான் அட்வெக்ஷனல் இன்வர்ஷன், ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் கிரவுண்ட் ஆர் சர்ஃபேஸ் இன்வர்ஷன் ஆர் ரேடியேஷன் இன்வர்ஷன், ரைட்? வில் பி டிஸ்கசிங் திஸ். அண்ட் செகண்ட் ஒன் வில் பி அப்பர் ஏர் இன்வர்ஷன், ரைட்? இது வந்து வெர்டிகல் மூவ்மெண்ட்ஸ்னால மட்டும் நடக்கக்கூடிய டெம்பரேச்சர் இன்வர்ஷன். And second one is that advectional inversion. We'll be studying about cold front, warm front, right? இப்போதைக்கு ஏர் மாஸ்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஏர் மாஸ்ங்கிறது கைண்ட் ஆஃப் ஒரு கிளவுட் மாதிரி, ரைட்? சம்டைம்ஸ் வந்து இட் வில் பி கோல்ட் இன் நேச்சர், சில டைம்ல வார்ம் இன் நேச்சர் இருக்கும். இது ரெண்டும் நமக்கு வந்து they'll be meeting up each other. இப்போ இந்த ஃப்ரண்டல் இன்வர்ஷன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கோல்டு ஏர் மாஸ் இருக்கு இல்லையா, இது கீழே வந்துடும், இதுக்கு மேல வந்து வார்ம் ஏர் மாஸ் இருக்கும். இதுதான் வந்து this is what happening in this frontal inversion or cyclonic inversion, right? இது புரியுதா? frontal inversion பேசிக்கா புரிஞ்சா கூட ஓகே தான். லைக் சுத்தமா எதுவும் புரியலன்னா we can explain it again. Am I audible or not? Yes, ma'am. ஓகே, புரியுதா இல்லையா அது ஃப்ரண்டல் இன்வர்ஷன்? இன்னொரு தடவை சொல்லுங்க மேம். இப்போ ஏர் மாஸ்ன்னு ஒன்று இருக்கு, ரைட்? ஜஸ்ட் இப்போதைக்கு யூ கேன் ரிமெம்பர் இட் இஸ் அ கிளவுட், ரைட்? கிளவுட் மாதிரி ஒரு ஏர் மாஸ் ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லுமே ஏர் தான் இருக்கு. இதோட டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி இதை வந்து நம்ம கோல்டு ஏர் மாஸ், இன்னொன்று வந்து வார்ம் ஏர் மாஸ்ன்னு சொல்றோம், ரைட்? இப்போ டெம்பரேச்சர் இன்வர்ஷன் என்ன அப்படின்னா நமக்கு கோல்டு ஏர் கீழே இருக்கணும், வார்ம் ஏர் மேல இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் டெம்பரேச்சர் இன்வர்ஷன், ரைட்? இது புரியுது இல்ல? எஸ் மேம். இப்போ இந்த கோல்டு ஃப்ரண்ட் வந்து கீழே இருக்கும், ரைட்? அந்த கோல்டு ஏர் மாஸ் வந்து அது சிங்க் ஆயிரும், இதுக்கு மேல வந்து வார்ம் ஏர் மாஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் போது நமக்கு இந்த ஃப்ரண்டல் இன்வர்ஷன்ங்கிற கண்டிஷன் வந்து நடக்கும், ரைட்? திஸ் இஸ் த வெர்டிகல் மூவ்மெண்ட் அட்வெக்ஷன்ங்கிறது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஏர் மாஸ் வந்து வெர்டிகலா மூவ் ஆகி இஃப் கோல்ட் ஏர் இஸ் சிங்கிங் டவுன், அதுக்கு மேல வார்ம் ஏர் இருந்துச்சு அப்படின்னா இதனால நமக்கு வந்து டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்கும், ரைட்? மேம், சோ கோல்ட் ஏர் வந்துட்டு சிங்க் ஆகுறதுனாலயும் வார்ம் ஏர் வந்துட்டு மேல போறதுனாலயும் இது நடக்கும் மேம்.
ஆமா. இப்போ வந்து 2 ஏர் மாஸ் வந்து அது 2ம் மோதிக்கும். அப்போ அதோட நேமே அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். லைக் யார் ரொம்ப டாமினன்ட்டா இருக்காங்களோ அத பொறுத்து இந்த ஃப்ரண்டல் கோல்டு ஃப்ரண்ட், வார்ம் ஃப்ரண்ட்ன்னு சொல்லி இருக்கும். அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல. அதனால ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் ரைட். எந்த இடத்துலலாம் வந்து பேசிக் கன்வெக்ஷன் ப்ராசஸ் இல்லையா மேம் எது நீங்க சொன்னது? சிங்க் ஆகுறதா? கோல்ட் ஏர் சிங்க் ஆகுறதும் வார்ம் ஏர் வந்து மேல போறதும். ஆமா பேசிக் ப்ராசஸ் தான். பட் ஆனா இப்போ நம்ம ஹைட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ வந்து நமக்கு ஜென்ரலா அப்போ இது ஹைட் வந்து ஹையர் ஹைட்ஸ்ல வந்துட்டு கன்வெக்ஷன் நடந்துச்சுன்னா அது ஃப்ரண்டல் இன்வர்ஷன் மேம். we can say like that. கன்வெக்ஷனல் கரண்ட்ங்கிறது என்ன? மேம் அந்த கிளாஸ்லாம் நான் வரல மேம். பார்க்கலையானோ? மேம் இப்போ ஒரு மார்னிங் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்குல்ல மேம் மோஸ்ட்லி, அதனால நான் பெருசா கன்வெக்ஷனல் கரண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, கன்சிடர் திஸ் இஸ் an ஏரியா. இந்த இடத்துல நமக்கு ஒரு வார்ம் சர்ஃபேஸ் இருக்கு ரைட். இங்க டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு சரியா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருந்து ரைஸ் அப் ஆகும். வார்ம் ஏர் வந்து இட் will be rising up. இப்போ ரைஸ் ஆகும்போது ஹைட் மேல மேல போக போக நமக்கு என்ன ஆகணும், டெம்பரேச்சர் கம்மியாகும். ஆமாவா இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் கம்மியானதுக்கு அப்புறம் அது பெண்ட் ஆகி திருப்பி சிங்க் ஆக ஆரம்பிக்கும் ரைட். இப்போ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் தான் வந்து கன்வெக்ஷன் ப்ராசஸ். இது திருப்பி திருப்பி நடந்துட்டே இருக்கும். வார்ம் ஏர் ரைஸ் ஆகுறதும் கோல்ட் ஏர் சிங்க் ஆகுறதும். இப்போ நமக்கு வந்து ஹைட் பேசிஸ்ல நமக்கு which means like lower surfaceல நமக்கு வந்து டெம்பரேச்சர் ஐ மீன் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகணும். அதுதானே கணக்கு நார்மல் லேப் ஸ்ட்ரெயிட். எஸ் மேம். ஓகே. இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃப்ரண்டல் இன்வர்ஷன்ல நமக்கு கீழே கோல்டு ஏர் மாஸ் வந்து இருக்கும், கீழே அதே மாதிரி மேல வந்து வார்ம் ஏர் இருக்கும் ரைட். இதுங்கிறது வந்து லைக் கீழே நமக்கு டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு, அதோட கொஞ்சம் அப்பர் ரீஜியன்ல நமக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு. இது வந்து பெர்மனன்ட் கண்டிஷன் கிடையாது. இட் வில் பி ஹேப்பனிங். சோலார் ரேடியேஷன் வந்ததுக்கு அப்புறம் எர்த் சர்ஃபேஸ் ஹீட் ஆகுது அப்படின்னா திருப்பி இந்த கண்டிஷன் வந்து இட் வில் பி கமிங் பேக் டு நார்மல் ரைட். இது ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷன். இஸ் இட் கிளியர் நவ்? சிவசஞ்சயரும் எஸ் மேம். கனிஷ்கா உங்களுக்கு புரியுதாப்பா? புரிஞ்சுங்க மேம். Okay. Next thing is that valley inversion due to vertical air movement, right? Which means mountain valleys இருக்கு இல்லையா, அங்கேயுமே வந்து இதே மாதிரி தான் நடக்கும் ரைட். இது வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் we can come to this valley inversion and next thing is that surface inversion. இதுவுமே நம்ம will be discussing. இது எல்லாமே வந்து advection inversion கீழே வருது. And next thing is that mechanical inversion, that is subsidence inversion, and next one is that turbulence and convective inversion, right? இது எல்லாமே வந்து சிமிலர்லி லைக் கீழே கோல்டு ஏர் மாஸ் இருக்கும் அண்ட் மேல வந்து வார்ம் ஏர் மாஸ் இருக்கும். அண்ட் அது எந்த மாதிரியா லைக் எப்படிலாம் என்ன ப்ராசஸ் மூலியமா அது வந்து இது நடக்குதோ அதை பொறுத்து வேரியும். சப்சிடன்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய ஏர் மாஸ் வந்து நமக்கு அது சப்சைட் ஆகி கீழே வருது அப்படின்னா அந்த கோல்டு ஏர் மாஸ் அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அட் சப்சிடன்ஸ் இன்வர்ஷன் ரைட். ஸோ எல்லாமே வந்து ஒரே பேட்டர்ன் தான் லைக் பட் ஆனால் ஹவு இட் இஸ் ஹேப்பனிங் பொறுத்து இட் இஸ் கம்மிங் அண்டர் வேரியஸ் கேட்டகரிஸ் ரைட். First we shall discuss about this ground surface inversion or ஒரு 5 minutes வந்து இந்த CSAT question பார்த்து வந்துடலாமா? Time is 7. மேம் CSAT question பார்த்து. ஓகே. ஒரே ஒரு கொஸ்டின் தான் எனக்கு டவுட் இருந்ததுல அது மட்டும் தான். கிருத்திகா கிளாஸ்ல இருக்கீங்களா? எஸ் மேம். அது புரிஞ்சா பண்ணிட்டு அனுப்புனது? எஸ் மேம், அண்டர்ஸ்டுட் மேம். ஓகே ஓகேப்பா, தேங்க்யூ. ஓகே, இதுதானே பார்த்தோம். Yes, ma'am. How many numbers are there between 100 and 300 which either begin with or end with 2, right? So இந்த மாதிரி क्वेश्चंस வரும்போது டூப்ளிகேட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவோம். அது ஒண்ணுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்? ஒரு நம்பரை 2 வாட்டி இன்க்ளூட் பண்ணிட கூடாது. இங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா either or. either வாய்ஸ் பிரேக்கர் தான். இப்போ கிளியரா இருக்கா? எஸ் மேம். மேம் யூனியன்னா நம்ம இத ரிமூவ் பண்ண மாட்டோம் மேம். எதை மேம் லைக் காமனா இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண மாட்டோம் மேம். யூனியன்னா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க.
எஸ் மேம். அப்போ நேத்து நான் அந்த நீங்க சொன்னது சொன்னது கரெக்ட் தான். எஸ் மேம். ஆக்சுவலா எனக்கு இந்த செட் தியரி எனக்கு ஞாபகம் இருந்தது, ஆனா எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. லைக் இதுவா இருக்குமோங்கிற மாதிரி ஞாபகம் இருந்தது. இது வந்து பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ்லயும் இந்த சம்ம கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்து சொல்லி கொடுத்தா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, அந்த டூப்ளிகேட்ஸ் வந்து திருப்பி சேர்த்து கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரைட், லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ். This is not responding to me. Just give me a minute. ஓகே, செட் தியரி பொறுத்த வரைக்கும் எய்தர் ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது. அண்ட் வில் பி ரிமூவிங் திஸ். ஓகே, 100ல இருந்து 200 300 வரைக்கும் இருக்கக்கூடிய எத்தனை நம்பர் வந்து 2ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இட் வில் பி 100 நம்பர்ஸ். ரைட், வாட் ஆர் தே? 2ல ஆரம்பிக்கக்கூடிய 299 வரைக்கும் மேம். 200ல இருந்து 299 வரைக்கும். ஸோ இது வந்து மொத்தம் 100 நம்பர்ஸ் ஆகுது. ரைட், நெக்ஸ்ட் நம்பர்ஸ் எண்ட்ஸ் வித் 2. ரைட், 2ல முடிகிறது வந்து பார்க்கும்போது there are 20 numbers. ரைட், இப்போ இந்த 20 நம்பர்ஸ்ல 10 நம்பர்ஸ் வந்து இட் இஸ் ஃப்ரம், just give me a minute. ஓகே, இப்போ இதே இது வந்து நம்ம 100ல இருந்து 300 வரைக்கும் 2ல முடிகிற நம்பர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் 20 நம்பர்ஸ் மொத்தம் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது 102ல இருந்து 192 வரைக்கும் 10 நம்பர்ஸ் வரும். அதே மாதிரி 202ல இருந்து 292 வரைக்கும் பார்க்கும்போது அங்கேயும் ஒரு 10 நம்பர்ஸ் வரும். ரைட், ஸோ இதுல நம்ம ஆல்ரெடி இந்த நம்பர்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு இதுலயும். ரைட், அந்த பிகின்ஸ்லேயே நம்ம கால்குலேட் பண்ணதுனால அந்த 10 மட்டும் நம்ம ரிமூவ் பண்றோம். ரைட், ஸோ இதை நம்ம இந்த டயக்ராம்ல பிளாட் பண்ணும்போது ஏங்கிறது வந்து நம்பர்ஸ் எண்டிங் வித் 2. ரைட், மொத்தம் 20 நம்பர்ஸ் இருக்கும். அதுல 10 வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஏல மட்டும் சேர்ந்தது. இந்த 10 நம்பர்ஸ் வந்து இட் இஸ் கம்மிங் இன் B2. பிலையுமே அது இருக்கு, எண்டிங் வித்லயும் இருக்கு. ஸோ இந்த டோட்டலா ஆட் பண்ணும்போது we are getting this 110. So the answer is 110. Is it clear now? எஸ் மேம். ஓகே, அஜய் புரியுதா? எஸ் மேம். Yes, ma'am. ஓகே, லெட்ஸ் see the question 2. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் போயிட்டோம். ஓகே, இது வந்து GS1 ஓட 2018 கொஸ்டின் பேப்பர். Just see this. Define 6th question, right? Define mantle plume and explain its role in the plate tectonics. நம்ம வந்து mantle plume படிச்சாச்சு அண்ட் plate tectonics ஓட இல்ல அதோட ரோல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், ஞாபகம் இருக்கா வாட் இஸ் mantle plume? இருக்கா இல்லையா? Can anyone remember those points? Mantle plume. What is mantle naam ஞாபகம் இருக்கா? Am I audible or not? எஸ் மேம். Mantle plume. Mantle கூட ஞாபகம் இல்லைன்னா 5 நாள் வந்து ஜியோமார்காலஜி எடுத்தது வந்து தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். Yes, ma'am. Interior layer of the அதுல வல்கன் கீழ இருக்கும். வல்கனம் கீழே இருக்குமா? எர்த்து கீழே மேண்டில் தான் இருக்கும். கிரஸ்ட் கீழ இருக்கும். கிரஸ்ட், கோர், மேண்டில். ஓகே, just see this. This is the structure of answer. Generally introduction இருக்குது. இது வந்து 10 மார்க்ன்றதுனால 2 to 3 லைன்ஸ்ல இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. இதே இது வந்து 250 மார்க்ஸ், சாரி 250 வேர்ட்ஸ் அப்படின்னா 3 to 4 லைன்ஸ் வரைக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கொஸ்டின். அதை பொறுத்து வேரி ஆகும். அண்ட் this is my drawing and mantle. அது புரிஞ்சா போதும், அந்த ஸ்ட்ரக்சர் அங்க இருந்தா ஓகே தான். அண்ட் give some headings. இவ்வளவு ஸ்பேஸாவது இருக்கணும் ஆன்சர் ஷீட்ல. ஆனா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் ஷீட்ல 1-2 தான் இந்த மாதிரி இருக்கு. அண்ட் யூ நீட் டு கிவ் கன்க்ளூஷன். இது கொஞ்சம் பெரிய கன்க்ளூஷன் தான், பட் 10 மார்க்குக்கு இவ்வளவு இருந்தா போதும். 2 pages தான் நீங்க எழுதணும். ஸோ ரைட்டிங் ரெகுலர்லி அவங்க வந்து நீங்க இனிமேல் மார்க் பேஸ் பண்ணி பேஜஸ் ஸ்டிக் ஆனாய்க்கோங்க. அண்ட்
those who are not even started the answer writing, you need to start ஒரு 3 pages-காவது எழுதி அனுப்புங்க. Is it clear regarding this previous year question paper? Question. Okay. For this question, define mantle plume and explain its role in plate tectonics. இதுல வந்து ரெண்டு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ல. We need to address 2 points. First one வந்து mantle plume என்ன நீங்க டிஃபைன் பண்ணிருக்கணும். And second thing is that plate tectonicsல இதோடைய ரோல் என்னங்கறத நம்ம இங்க மென்ஷன் பண்ணுவோம், ரைட்? And if possible அந்த கொஸ்டின்ல வந்து எங்காவது டயகிராம் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா we should give the diagram. இங்க வந்து கொடுக்க முடியும், so we are giving it. A mantle plume is an upwelling of abnormally hot rock within the Earth's mantle, right? Even though it is not a definition, I haven't written the definition, so வந்து மார்க் கம்மி பண்ணலாம் இதுக்கு. And next thing is that mantle plume. What is mantle plume? ரெண்டு பாயிண்ட் எழுதியிருக்கிறேன். Then வந்து roles of mantle plume in plate tectonics. Roughly 10 மார்க்குங்கும் போது 4 to 5 points வந்து எழுத முடியும். And I have written 4 points, right? The first point is responding with like mantle plume-னால நமக்கு வந்து string of volcanoes வந்து create ஆகுது, right? நீங்க கீவேர்டுங்கிறத அண்டர்லைன் பண்ணுவோம் ஆன்சர்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல எனக்கு கீவேர்ட்னு தோணுது வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் volcanoes வந்து கிரியேட் ஆகுதுன்றது மட்டும்தான். பிகாஸ் இந்த கொஸ்டின் ஆஃப் டிமாண்டட் பிளேட் டெக்டானிக்ஸ்ல மேண்டல் plume-ஓட ரோல் என்னங்கிறது மட்டும்தான். ஸோ ஐ ஹேவ் அண்டர்லைன் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் this Hawaiian Island and Emperor Sea Moon chain, இது ரெண்டுமே வந்து நமக்கு mantle plume-ஆல தான் ஃபார்ம் ஆயிருக்கு, ரைட்? And some theories are suggesting this. And the third one is that eruption of continental flood basalts is often associated with the continental drifting and the breakup, right? So இதுவுமே வந்து this led to the hypothesis of this mantle plume. And அந்த பாயிண்ட், I mean continental drifting வந்து இந்த mantle plume-னால தான் நடக்குங்கிறது இது there's a hypothesis. அந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். And the fourth point is that and hotspots-ல வந்து நமக்கு கிரியேட் ஆகுது due to this mantle plumes, right? These are the 4 points. If கன்க்ளூஷன் வந்து எனக்கு கொஞ்சம் சின்னதாக எழுதியிருந்தா இன்னொரு பாயிண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்திருக்கலாம், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் ஆன்சர் ரைட்டிங். லைக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், கன்க்ளூஷன் இருக்கணும், பாடி ஆஃப் தி ஆன்சர் இருக்கணும். கொஸ்டின்ல கேட்டது வந்து அங்க இருக்கக்கூடிய டிமாண்டை நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கணும், இவ்வளவுதான். இஸ் தேர் எனி டவுட் இன் ஆன்சர் ரைட்டிங்? ஒண்ணு புரியுதுன்னு சொல்லுங்க, இல்ல புரியலன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே. Question மட்டும் 1 second சொல்லுங்க. மேண்டல் ப்ளூமை டிஃபைன் பண்ணணும் அண்ட் பிளேட் டெக்டானிக்ஸ்ல அதோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், அவ்வளவுதான் அந்த கொஸ்டின். ஸோ ஜியோகிரபிங்கிறதுனால உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து ஜாஸ்தி இதுல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ கன்க்ளூஷன் வந்து அந்த கான்செப்ட்ல இருந்து கன்க்ளூட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதே இது இந்தியன் சொசைட்டி, பாலிட்டி, கவர்னன்ஸ் எடுக்கும் போது உங்களோட ஒப்பீனியன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ரைட்? வாட் யூ ஆர் ஃபீலிங் ஆன் தட் அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிக்கலி அனலைசஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வில் பி டிஸ்கசிங் தோஸ் கொஸ்டின்ஸ் டூ இன் லேட்டர் கிளாஸஸ். This is regarding answer writing, and last 10 minutes we shall see this map. Let's start the class. Shall we see the ground surface inversion? Yes, ma'am. Okay. It is also called this radiation inversion, and இது எதனால நடக்கும் அப்படின்னா radiation mechanism, right? Which means like இப்போ லாங் வின்டர் நைட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைக் மிடில் லாட்டிடியூட்ஸ்லயும் சரி, ஹை லாட்டிடியூட்லயும் சரி, விச் மீன்ஸ் லைக் ட்ராபிக்கல் ரீஜன் எல்லாம் தாண்டி டெம்பரேட் அண்ட் போலார் ரீஜன் இருக்கு இல்லையா, சப் போலார் ரீஜன், இந்த ரீஜன்ஸ் ஃபுல்லுமே வந்து ஸ்னோ வந்து கவர் ஆயிருக்கும் அந்த ரீஜன் ஃபுல்லா, ரைட்? ஸோ அந்த லேண்ட்ல வந்து நமக்கு இட் வில் பி லோ டெம்பரேச்சர், ரைட்? டெம்பரேச்சர் இஸ் லோ இன் தி லேண்ட் சர்ஃபேஸ், ரைட்? அண்ட் இப்போ இங்க வந்து இட் இஸ் குவைட் கோல்டு. சன் வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு மேல இருக்கிறது வந்து இனிஷியலி இட் கெட்ஸ் வார்ம்ட் அப். ஸோ நமக்கு கீழே வந்து there will be cold air mass, இதுக்கு மேல வந்து there will be warm air mass. லைக் லாங் வின்டர் நைட்ஸ் இருந்ததுனால இனிஷியலா அந்த சன் வந்து ஒரு 1 to 2 hours எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கிரவுண்ட் வந்து இட் will be so cold ரிலேட்டிவ்லி, அதுக்கு மேல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்க்கும் இதையும் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் குவைட் கோல்டு. அதனாலதான் நமக்கு இந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ் இன்வர்ஷன் வந்து நடக்கும். அண்ட் திஸ் வேர்ட் nocturnal, which means night time அர்த்தம். ஸோ நமக்கு நைட் டைம்ல அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப அதிகமா நமக்கு வந்து கூல் ஆகுறதுனால. அண்ட் let's read this. Just give me a minute. Yes.
In fact, the surface inversion is caused due to excessive nocturnal cooling of the ground surface due to rapid loss of heat from the ground through outgoing long-wave terrestrial radiation, right? So, அந்த ஏர் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோல்டு கிரவுண்ட் சர்ஃபேஸோட வரும்போது it became cold, and while the air layer lying above is relatively warm, which means அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு பக்கத்துல இருக்கிறது வந்து கோல்டா இருக்கும், அதுக்கு மேல இருக்கக்கூடியது கொஞ்சம் வார்மா இருக்கும், ரைட்? இதனால தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷன் நடக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப கம்மி டைம் பீரியட் தான் இருக்கும், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் கிரவுண்ட் சர்ஃபேஸ் இன்வர்ஷன். அண்ட் அதே தான் திருப்பி இங்க கொடுத்துருப்பாங்க, லாங் விண்டர் நைட்ஸ்னால நமக்கு வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸ் இன்வர்ஷன் வந்து நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் ஃபாக் வந்து நமக்கு எதனால ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, லைக் கோல்ட் ஏர் கீழே இருக்கிறதுனாலையும் இதுக்கு மேலே வார்ம் ஏர் இருக்கிறதுனால நமக்கு ஃபாகுங்கிற கண்டிஷன் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் இதனால நமக்கு இட் இஸ் டியூ டு திஸ் resultant condensation, it will be causing the formation of tiny droplets around the suspended dust particles. அங்கங்க இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் சுற்றி என்ன ஆகும் அப்படின்னா கண்டென்சேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இதனால சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும். இதனால தான் நமக்கு வந்து ஃபாக் வந்து ஃபார்ம் ஆகும். And also, when this fog is mixing with the smoke, we are getting the smog, and the smokes coming out of the houses and chimneys. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணி நமக்கு வந்து அட்வான்ஸ் ஸ்மாக்ஸ் வந்து இட் இஸ் ரெக்கரண்ட் கண்டிஷன் இன் தி வின்டர் சீசன். அண்ட் இப்போ இந்த ஸ்மாக் இருக்கு இல்லையா, இது வந்து மற்ற ஏர் பொல்யூட்டன்ஸோட மிக்ஸ் ஆகும்போது இட் வில் பி பிகமிங் பாய்சனஸ், ரைட்? அண்ட் if someone is having asthma அப்படின்னா they'll be more suffering due to this smog. And next thing is that, for example, due to this dense and extensive fogs, இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா நியூ ஃபவுண்ட்லேண்ட் ஒரு ஐலாண்ட் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல there is a convergence of warm Gulf Stream and cold Labrador current. இது வந்து ஓஷன் கரண்ட்ஸ். இது ரெண்டும் இங்க கன்வர்ஜ் ஆகுறதுனால நமக்கு அந்த இடத்துல வந்து ஃபாக் வந்து ஃபார்ம் ஆகுது, ரைட்? அண்ட் இந்த ஃபாக் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய அட்மாஸ்பரிக் விசிபிலிட்டி வந்து இட் வில் பி சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூசிங். அண்ட் இதனால நிறைய ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஷிப் வந்து ஓஷன்ஸ்ல வந்து தே வில் பி கெட்டிங் trapped or direction தெரியாம இருக்கலாம். and there are some other reasons or effect for this fogs. And road and rail transport also badly affected by this dense fogs. That's it. Agriculture crops வந்து it is not so good for this. இது எல்லாமே வந்து ஏர் பொல்யூஷன் கீழே we can study this fog, smog, photochemical smog and so on. Next thing is that frost. இப்போ பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஃபாக், இது கொஞ்சம் ஸ்மோக்கியா இருக்கிறது. ஃப்ராஸ்ட்ங்கிறது வந்து சர்ஃபேஸ்ல வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறது. இது எதனால நடக்கும் அப்படின்னா டியூ டு திஸ் இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இஸ் somebody speaking or not? ஓகே, இந்த ஃப்ராஸ்ட்டுமே வந்து இட் இஸ் நாட் குவைட் ஃபேவரபிள் கண்டிஷன். அண்ட் இது எதுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ஃபார் திஸ் ஃப்ரூட் பியரிங் ட்ரீஸ், அது எல்லாமே வந்து இட் இஸ் அஃபெக்டட் பை திஸ் ஃப்ராஸ்ட் ஃபார்மேஷன். ஃபாக் வந்து இட் இஸ் அஃபெக்டிங் ஹியூமன்ஸ் அண்ட் ஏர் பொல்யூஷன் வந்து இட் வில் பி இன்டென்சிஃபை ஃபாக். ஃப்ராஸ்ட் வந்து இட் இஸ் அஃபெக்டிங் திஸ் அக்ரிகல்ச்சர் கிராப் அண்ட் ஃப்ரூட் ஆர்ச்சர்ட்ஸ். நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஓகே, ஒரு அட்மாஸ்பரிக் ஸ்டெபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, அதுதான் இங்க பார்க்க போறோம். அண்ட் இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் காசஸ் அட்மாஸ்பரிக் ஸ்டெபிலிட்டி. இது என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல கோல்ட் ஏர் வந்து கீழே இருக்கும் அண்ட் வார்ம் ஏர் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இதனால அட்மாஸ்பியர்ல எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது, விச் மீன்ஸ் லைக் இந்த அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட் இன் திஸ் இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர், ரைட்? ஸோ இந்த அட்மாஸ்பியர் ஸ்டேபிளா இருந்தா நமக்கு வந்து ட்ரை கண்டிஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும், ரைட்? ஸோ ரெயின்ஃபால் எதுவுமே வந்து வராது. அண்ட் this inversion of temperature caused by the subsidence of air, right? Which means like இப்போ சைக்ளோன்லாம் ஃபார்ம் ஆகுது இல்ல, அதை நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது என்ன வேர்டோட அசோசியேட் பண்றாங்க? லைக் தமிழ்ல வெதர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது புயல். ஓகே, அதுக்கும் முன்னாடி புயல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஏர் ப்ரெஷரா மேம்? ரிலேட்டட் டு ப்ரெஷர் தான் இப்போ பார்க்க போறோம். இந்த புயல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரிலேட்டட் டு ப்ரெஷர் என்ன வேர்ட்ல மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க? லைக் காற்றழுத்த தாழ்வு மண்டலம். கரெக்ட், அதேதான், காற்றழுத்த தாழ்வு மண்டலம். சரியா? விச் மீன்ஸ் காற்றழுத்தம்னா
அட்மாஸ்பரிக் ப்ரெஷரு, அண்ட் தாழ்வு மண்டலம்னா லோ ப்ரெஷர் ரீஜியன். ரைட், இப்போ நம்ம பார்க்க போகிறது சைக்ளோன் அண்ட் ஆன்டி சைக்ளோன். இப்போ சைக்ளோன் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இங்க ஒரு லோ ப்ரெஷர் ரீஜியன் வந்து இருக்கும். சரியா, இந்த லோ ப்ரெஷர் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, இங்க சன் ரொம்ப ஹெவியா இருக்கு, இங்க இருந்து வெயில் அடிக்குது, நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா வார்ம் அப் ஆகும். வார்ம் ஆனா என்ன ஆகும், யாரு ரைஸ் ரைஸ் ஆகும். இப்போ ரைஸ் ஆகும்போது இப்போ இங்க ஒரு ப்ரெஷரும் என்ன ஆகும்னா இட் வில் பி கம்மியாயிட்டு இருக்கும். ஸோ ஒரு இடத்துல ப்ரெஷர் கம்மியாகுது அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய ரீஜியன்ல ப்ரெஷர் எங்க ஜாஸ்தியா இருக்கோ இட் வில் பி கம்மிங் ஹியர். ரைட், அந்த ஏர் எல்லாமே இந்த இடத்துல வர ஆரம்பிக்கும், இங்க வந்து இது ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த லோ ப்ரெஷர் ரீஜியன்ல இருந்து நமக்கு ஏர் வந்து இது அப்சைட்ல போயிட்டே இருக்கும். அண்ட் இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காண்டி அங்கங்க இருந்த ஹை ப்ரெஷர் ரீஜன்ல இருந்து நமக்கு ஏர் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். ரைட், இப்போதைக்கு இங்க என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, சைக்ளோன்ங்கிறது வந்து லோ ப்ரெஷர் ரீஜியன்ல கிரியேட் ஆகுது சைக்ளோன். இதே கண்டிஷன் ஆப்போசிட்ல நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஆன்டி சைக்ளோன். ரைட், ஹை ப்ரெஷர் ரீஜியன்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லைக் லோ ப்ரெஷர்ல ஏர் வந்து it will be going upwards. இதே இது ஆன்டி சைக்ளோன்ங்கிற கண்டிஷன் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஹை ப்ரெஷர் ரீஜியன். இந்த இடத்துல ஏர் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து இட் வில் பி what is that, அந்த டிஸ்பென்ஸ் ஆக ஆரம்பிக்கும், அந்த இடத்த பார்த்து வர ஆரம்பிக்கும். ரைட், பெண்ட் ஆகி கீழே வரும், தட் இஸ் ஆன்டி சைக்ளோன் திங்கிங். அண்ட் சைக்ளோன்ங்கிறது வந்து இட் இஸ் ஹேப்பனிங் இன் லோ ப்ரெஷர் ரீஜியன், ஆன்டி சைக்ளோன்ங்கிறது வந்து இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஹை ப்ரெஷர் ரீஜியன். இஸ் இட் கிளியர் ரிகார்டிங் ஆன்டி சைக்ளோன் அண்ட் சைக்ளோன்? இப்போதைக்கு உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, சைக்ளோன்ங்கிறது லோ ப்ரெஷர் ரீஜன்ல உருவாகிறது அண்ட் ஆன்டி சைக்ளோன்ங்கிறது இட் இஸ் காசிங் டியூ டு திஸ் ஹை ப்ரெஷர் ஏரியா. இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். ஓகே, yes. Okay, let's see this. The inversion of temperature caused by the subsidence of air resulting into anticyclonic condition increasing aridity. Right, so இதனால இந்த ஹை ப்ரெஷர் ரீஜன் பார்த்தோம்ல, இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ஏர் எல்லாமே வந்து இட் வில் பி சப்சைடிங், இது எல்லாமே அதை நோக்கி வந்துட்டு இருக்கும். ஸோ ஏர் எங்க சப்சைட் ஆகுதோ அந்த இடத்துல நமக்கு வந்து ஹை ப்ரெஷர் ரீஜன் இருக்கும். ஏர் இந்த இடத்துல நமக்கு வந்து இட் வில் பி கோயிங் அப்வர்ட்ஸ் ஆர் அசெண்டிங் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து லோ ப்ரெஷர் ரீஜன் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால இந்த ரீஜன்ல வந்து தெர் இஸ் சம் ட்ரை கண்டிஷன். ரைட், ஸோ இதனாலதான் நமக்கு மோஸ்ட் ஆஃப் தி கான்டினென்ட்ஸோடைய வெஸ்டர்ன் பார்ட்ஸ்ல 20 to 30 டிகிரி லாட்டிடியூட்ஸ்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஆன்டி சைக்ளோனிக் கண்டிஷன் இருக்கும். இந்த ரீஜன் எல்லாமே வந்து டெசர்ட்ஸ் தான். வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய மேஜர் ட்ரை ரீஜியன்ஸ் இல்ல டெசர்ட் ரீஜன்ஸ் எல்லாமே வந்து டிராபிக்கல் ரெசர்ட்ஸ் எல்லாமே இந்த லாட்டிடியூட்ஸ்ல தான் இருக்கு. 20 to 30 டிகிரி இட் இஸ் டிராபிக்கல் ஜோன். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து எல்லா கான்டினென்ட்ஸ்லயும் இந்த லாட்டிடியூட்ல இருக்கக்கூடிய கான்டினென்ட்ஸ்ல வெஸ்டர்ன் பார்ட்ஸ்ல நமக்கு வந்து டெசர்ட் ரீஜன்ஸ் வந்து இருக்கும். ரைட், டியூ டு திஸ் ஆன்டி சைக்ளோனிக் கண்டிஷன். ரைட், அங்க இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்கு, ஏர் எல்லாமே இங்க சப்சைட் ஆகுது, இதனால நமக்கு அங்க ஆன்டி சைக்ளோனிக் கண்டிஷன்ஸ் வருது. ஸோ இதனால நமக்கு ட்ரை கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு. லோ ப்ரெஷர் ரீஜனா சைக்ளோன் உருவாகும், மழை வரும். திஸ் இஸ் ரிகார்டிங் சைக்ளோன் அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ரிகார்டிங் ஆன்டி சைக்ளோன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? We'll be studying clearly about cyclone and anticyclone. Basic ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்கா regarding this? Yes, ma'am. Okay. சிவசஞ்சய் அருண், எது டவுட்ஸ் இருக்கா? No. Okay. Temperature inversion. It is an atmospheric layer where the temperature decrease with height is much less than normal. Right, அதுதான் வந்து what we are called as temperature inversion. And just see this image. Normal situation ல air என்ன ஆகும் அப்படின்னா it will be ascending. Right, இது hot air and this is yes. மேம், டெம்பரேச்சர் இன்வர்ஷனா பேசிக்கலி லைக் சிம்பிள் வேர்ட்ஸ்ல போடணும்னா ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும், அப்படிதான் ஆல்டிடியூடுக்கும் டெம்பரேச்சருக்கும். அதாவது ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக ஹீட்டும் இன்க்ரீஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஆமா, நார்மலா பார்க்கும்போது டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹைட் ஆல்டிடியூட பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி இன்டைரக்டா இருக்கும். புரியுது இல்ல? ஹைட் போக போக நமக்கு டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். எஸ் மேம். அது நார்மல் கண்டிஷன்ல. டெம்பரேச்சர் இன்வர்ஷன்ல ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ஆல்டிடியூடும் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி நமக்கு டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். எஸ் மேம். ஓகே, இப்போ நார்மல் சிச்சுவேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா ஹாட் ஏர் வில் பி ரைசிங் அப் அண்ட் இட் வில் பி கெட்டிங் கூல். அது வந்து இன்னும் கொஞ்சம் கூல் டவுன் ஆகும், அதுக்கப்புறம் மேலே போகும்போது இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாகும் அண்ட் இப்படியே போயிட்டு திருப்பி அது வந்து பெண்ட் ஆகி திருப்பி சிங்க் ஆயிரும். இது வந்து நார்மல் சிச்சுவேஷன்.
டெம்பரேச்சர் இன்வர்ஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா இது இந்த மாதிரி தாண்டியே போக முடியாது, ரைட்? கோல்ட் ஏர் இங்கேயே முடிஞ்சிடும். அண்ட் திஸ் இஸ் த இன்வர்ஷன் லேயர், தட் இஸ் இங்க வார்மர் ஏர் இருக்கும், இதுக்கு மேல நமக்கு கோல்ட் ஏர் வந்து இருக்கும், ரைட்? ஸோ அதனால நமக்கு அட்மாஸ்பியர் வந்து ஸ்டேபிளா இருக்கும் இன் டெம்பரேச்சர் இன்வர்ஷன். அதனால தான் அந்த ரீஜன் எல்லாமே வந்து நமக்கு டெசர்ட் ரீஜனா இருக்கு. பிட்வீன் திஸ் ட்ராபிக்கல் ரீஜன் 20 to 30 டிகிரி லாட்டிடியூட்ஸ் இருக்கக்கூடிய கான்டினென்ட்ஸ்ல வெஸ்டர்ன் பார்ட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ஐடியல் கண்டிஷன் ஃபார் டெம்பரேச்சர் இன்வர்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லாங் நைட்ஸ், லாங் வின்டர் நைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வெளியே போகக்கூடிய ரேடியேஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும் இன்கமிங் ரேடியேஷனோட. விச் மீன்ஸ் லைக் சன் வந்து ஈவினிங் வரைக்கும் அது வந்து அதோட சோலார் ரேடியேஷன் எர்த்ல இருக்கு அப்படின்னா எர்த் சர்ஃபேஸ்ல ஆஃப்டர் நைட் இப்போ லாங் நைட்ஸ் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரேடியேஷன் எல்லாமே வந்து ரொம்ப நேரம் நமக்கு வந்து எவேட் ஆயிரும். ஸோ இது ரொம்ப கூல் டவுன் ஆயிரும், ரைட்? ஸோ இன்கமிங் சோலார் ரேடியேஷன் வந்து போதுமானதா இருக்காது அதை ஹீட் அப் பண்றதுக்கு. ஸோ அந்த டைம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்கிறதுனால நமக்கு இந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷன் வந்து நடக்குது. அண்ட் செகண்ட் திங் இஸ் தட் கிளியர் ஸ்கைஸ். நமக்கு கிளியர் ஸ்கை இருக்கும்போது வரக்கூடிய எல்லா ரேடியேஷனுமே வந்து இப்போ கிளவுட் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி அப்சர்விங், ரைட்? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வரக்கூடிய ரேடியேஷன் எல்லாமே வந்து இட் வில் பி அலோவிங் டு கெட் அவே, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் கிளீன் அண்ட் ஸ்டேபிள் ஏர். இது இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு மிக்சிங்குமே இருக்காது இந்த இடத்துல, அது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுவுமே நமக்கு வந்து டெம்பரேச்சர் இன்வர்ஷனுக்கு இட் இஸ் அன் ஐடியல் கண்டிஷன். திஸ் இஸ் ரிகார்டிங் டெம்பரேச்சர் இன்வர்ஷன். நெக்ஸ்ட் திங் இஸ் தட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர், ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேம் காமன் ஸ்டேபிள் ஏரும் வந்து கண்டிஷன் தான் இல்ல மேம்? ஆமா, வேலிஸ்ல வந்து அதுக்கு கண்டிஷன் வில் பி சீயிங் தோஸ் இன் சம் அதர் கான்டெக்ஸ்ட். ஏதாவது क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பத்தி பார்க்கலாம். இப்போ கிளவுட் இருந்தா அதுவுமே நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது இல்லையா? இப்போ கிளவுட் இல்லாததுனால போற மாதிரி இப்போ அந்த காம் ஏர், ரொம்ப ஸ்டேபிளான ஏர் இருக்கும்போது நமக்கு டெம்பரேச்சர் இன்வர்ஷன் தான் நடக்கும். ஓகே தானே? சிவசஞ்சயரும் எஸ் மேம். Okay. Next thing is that horizontal distribution of temperature, right? So இந்த மாதிரி ஒவ்வொரு லேட்டிடியூட்ல அதோட டெம்பரேச்சர் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குங்கிறத படிக்கிறது தான் வந்து ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன், ரைட்? அண்ட் இதை நம்ம வந்து ஐசோதர்ம்ஸ் பேஸ் பண்ணி படிப்போம். அண்ட் ஐசோதர்ம்ஸ்ங்கிறது வந்து இட் இஸ் a line which is connecting the points which is having equal temperature, right? We have seen this isotherms. And let's see என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் latitude. Can anyone explain how latitude is related with this horizontal distribution? மேம் latitudes horizontal imaginary lines தான் மேம். ஸோ அதனால நம்ம வந்து ஹாரிசான்டலா பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணும்போது latitudes தான் மெஷர் பண்ணுவோம், longitudes மெஷர் பண்ணுவோம். ஓகே, 22.5 டிகிரி தானே? ட்ராபிக் ஆஃப் கேன்சரோட நம்பர் என்ன? ஐ மீன் அந்த latitude. 22 or 23? 23. I think 3.5. Okay. Next one. 66.5. ஓகே, இப்போ இந்த எல்லா ரீஜியன்லயுமே எல்லா லாட்டிடியூட்லயுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈவனா சன்லைட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, ரைட்? இப்போ இந்த ஈக்வேட்டர் ரீஜியன் இருக்கு, அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இந்த இடம் தான் நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ட்ராபிக்கல் ஜோன், ரைட்? இந்த இடத்துல மேஜர் ஹீட் இல்ல டைரக்டா சன்லைட் வந்து ஒன் டேவாவது நமக்கு வந்து ஓவர் தி ஹெட் இருக்கும், ரைட்? சன் வந்து இட் வில் பி கோயிங் லைக் திஸ், இங்க வரைக்கும் போயிட்டு திருப்பி அகைன் இட் வில் பி சன்ரைஸ் வந்து இங்க வரைக்கும் போயிட்டு வரும், ரைட்? இதை தாண்டி எங்கேயுமே டைரக்ட் ரேஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த லாட்டிடியூட்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரியான கண்டிஷன் இருக்கிறதுனால இங்க வந்து நம்ம what we are calling it as tropical zone, ரைட்? இதுக்கு மேல இருக்கக்கூடிய வந்து டெம்பரேட் ஜோன், அதுக்கு மேல இருக்கிறது வந்து ஃப்ரிஜிட் ஜோன் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், ரைட்? ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா அந்த சன் உடைய ரேஸை பேஸ் பண்ணி we have studied. ஸோ லாட்டிடியூட் பேசிஸ்ல பார்க்கும்போது நமக்கு டெம்பரேச்சர் வந்து டிஃபர் ஆகுது, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் லேண்ட் அண்ட் சி கான்ட்ராஸ்ட். we had referred this. land and sea ரெண்டுமே வந்து ஒரே அளவுல ஹீட் ஆகாது, அதே மாதிரி அது திருப்பி ஹீட்டையும் வந்து ரிலீஸ் பண்ணாது. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து that is horizontal distribution, right? And the third one is that relief and altitude. Can anyone say what is relief and altitude?
ரிலீஃப்னா லேண்ட் ஃபீச்சர்ஸ் மேம். லேண்ட் ஃபீச்சர்ஸ், பிளைன்ஸ், பிளாட்டிவ்ஸ் இது எல்லாமே இருக்கு இல்லையா, இதோட ஹைட் எல்லாமே வேரி ஆகுறதுனால இதை பொறுத்து நமக்கு வந்து there is horizontal distribution, ரைட்? இப்போ ஈவன் தோ ஒரே லாட்டிடியூட்ல 2 லொகேஷன் இருந்தாலும், இப்போ இந்த இடத்துல ஒரு மவுண்டைன் இருக்கு அப்படின்னா அது ஒரு பேரியரா இருக்கும். லைக் அது அந்த இடத்துல வந்து சன்லைட் வராததுக்கோ இல்லை அப்படின்னா லைக் அதுக்கு அந்த லீவர்ட் சைட்ல இருக்கக்கூடிய ரீஜியன்ல நமக்கு போதுமான அளவுக்கு சன்லைட் கிடைக்காததுக்கு இந்த மவுண்டைன் ஒரு ரீசனா கூட இருக்கலாம், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் ரிலீஃப் அண்ட் ஆல்டிடியூட் இன்ஃப்ளூயன்சிங் திஸ் horizontal distribution of temperature. And the next thing is that ocean current. Ocean currentங்கிறது என்ன? ஏதோ ஐடியா இருக்கா இல்ல சொல்லிடுவா? ஓகே, இப்போ வந்து எப்படி இந்த விண்ட் எல்லாம் மூவ் ஆகுதோ அதே மாதிரி இந்த ஓஷன் வாட்டரும் இட் வில் பி மூவிங், ரைட்? ஸோ சில ஓஷன் கரண்ட் வந்து இட் வில் பி வார்ம். அது எந்த இடத்துல இருந்து ஆரிஜினேட் ஆகுதோ அதை பொறுத்து. இப்போ போலார் ரீஜன்ல இருந்து வரது மோஸ்ட்லி இட் வில் பி இன் கோல்டர் இன் ஆரிஜின். அதே மாதிரி தான் நமக்கு ஈக்வேட்டர் ரீஜன்ல இருந்து வரக்கூடிய ஓஷன் கரண்ட்ஸ் வந்து இட் இஸ் குவைட் வார்ம். And next is wind. Wind it is an important feature for this horizontal distribution of temperature. Next one is that vegetation cover. Can anyone explain this vegetation cover? மேம் எவ்வளோ இப்போ வந்துட்டு டெசர்ட் ஏரியாவில் வந்து வெஜிடேஷன் கம்மியாக இருக்கும் மேம். லைக் ஃப்ளோரா அண்ட் ஃபானாவோட திக்னஸ் மேம், அதுதான் வெஜிடேஷன். ஓகே ஓகே, இப்போ டெசர்ட்ல பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு தூரம் வெஜிடேஷன் கவர் இருக்காது. வெஜிடேஷன் கவர்ங்கிறது என்ன அப்படின்னா லைக் அங்க இருக்கக்கூடிய ட்ரீ கவர்ஸ் இது எல்லாமே தான் வந்து வெஜிடேஷன் கவர்னு சொல்றோம். இப்போ டெசர்ட் ரொம்ப பிளைனா இருக்கிறதுனால அங்க வரது எல்லாமே இட் வில் பி அப்சர்விங் அண்ட் இட் வில் பி ரிஃப்ளெக்டிங் பேக் இந்த மாதிரி இருக்கும். இதே ஃபாரஸ்ட்ல பார்க்கும்போது வரக்கூடிய சோலார் ரேடியேஷனை அங்க இருக்கக்கூடிய பிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா they will be observing and they will be utilizing it, right? So இதனால நமக்கு வந்து there is some difference in the temperature between this vegetation cover. And the next one is that nature of soil. ஒரு சில soil வந்து it will be observing the heat, right? இதே ஒரு சில type of soil வந்து they won't observe. So இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து there is some differentiation in the temperature. And the next one is that slope and aspect. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, லைக் இப்போ சன்ரைஸ் வந்து எவ்வளவு தூரம் ஸ்லாண்டிங்கா இருக்கோ அதை பொறுத்து வந்து நமக்கு there is some variation in the heat, right? அதே மாதிரி இந்த ஸ்லோப் அண்ட் ஆஸ்பெக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மவுண்டைன் வந்து ரொம்ப ஜென்டில் ஸ்லோப்பா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளவு தூரம் நமக்கு ஹீட் அப்சர்வ் ஆகுதுன்னு இருக்கு. அதே மாதிரி அது என்ன டைரக்ஷன் பார்த்து இருக்கு அந்த ஸ்லோப், இதை பொறுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகும், ரைட்? வில் பி டிஸ்கசிங் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லாட்டிடியூட், ரைட்? நம்ம இன்சோலேஷன்ல இந்த ஈக்வேட்டர்ல இருந்து போல் வரைக்கும் என்ன மாதிரியான சன்லைட் போகுதுன்னு பார்த்துருந்தோம். சன்லைட் வந்து ஈக்வேட்டர் ரீஜன்ல டைரக்டா இருக்கும் அண்ட் இது இங்க கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இருக்கும். இங்க போகும்போது இட் இஸ் அந்த ஹரிசான் மேலேயே போகாது, ரைட்? இன் திஸ் போலார் ரீஜியன். ஸோ the angle of incidence goes on decreasing from equator towards the poles. போல்ஸ்ல இருந்து நம்ம ஈக்வேட்டர் போகும்போது இட் இஸ் குவைட் டிக்ரீசிங். அது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ங்கிறது எவ்வளவு தூரம் சன்லைட்ங்கிறது அந்த இடத்துல போய் சேருதுங்கிறது. ஸோ இப்போ எங்க இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஹையரா இருக்கோ அந்த இடத்துல நமக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். அதே தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கம்மியா இருக்கும் போது டெம்பரேச்சர் கம்மியாயிட்டு இருக்கும், ரைட்? And it is because of this higher temperatures are found in tropical region. அதனால தான் நமக்கு tropical regionல நமக்கு higher temperature இருக்கு. And இது வந்து நம்ம போலார் ரீஜன் போக போக இட் வில் பி கம்மியாயிட்டே வரும், ரைட்? அண்ட் இதே போலார் ரீஜன் பார்க்கும்போது சில டைம்ல பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட்ல இருக்கும் அண்ட் இந்த இயர் ஃபுல்லுமே கூட நமக்கு அப்படிதான் இருக்கும். திஸ் இஸ் ரிகார்டிங் லாட்டிடியூட். இஸ் இட் கிளியர் லாட்டிடியூட்? எஸ் மேம். ஓகே, நவ லிசன் ஹியர். லேண்ட் அண்ட் சீல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம், ரைட்? லேண்ட் கெட்ஸ் மோர் ஹீட்டட், சாரி லேண்ட் கெட்ஸ் ஹீட்டட் மோர் ரேப்பிட்லி, ரைட்? வாட்டரை விட லேண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா ஹீட் ஆயிரும் டு a greater degree than water during sunset, right? டே டைம்ல land will be getting heated rapidly. And அதே மாதிரி நைட் டைம்ல பார்க்கும்போது அது ரொம்ப சீக்கிரமாவே கூல் டவுன் ஆயிரும், ரைட்? ரிலேட்டிவ்லி இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது வாட்டரையும் லேண்டையும் கம்பேர் பண்ணும்போது land gets heated quicker and also it will be cooling down quicker. Now hence the temperature is relatively higher on land during day. So டே டைம்ல பார்க்கும்போது லேண்ட் வந்து சீக்கிரம் ஹீட் ஆகுறதுனால நமக்கு லேண்டோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், ஹையா இருக்கும், ரைட்? இதே இது நைட் டைம்ல நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் லேண்ட் சீக்கிரம் கூல் டவுன் ஆயிரும். ஆனா வாட்டருங்கிறது வில் பி டேக்கிங் டைம். ஸோ நைட் டைம்ல வாட்டரோட டெம்பரேச்சர் ஹையா இருக்கும். இஸ் இட் கிளியர்? Or should I repeat it again? Clear, ma'am. Okay. Now
இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட் டைம்ல பார்க்கும்போது ஓசன் தான் வந்து அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். இதே டே டைம்ல வந்து லேண்டுக்கு மேல லேண்ட் தான் வந்து இட் வில் பி ஹீட்டட், ரைட்? டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் இன் த சேம் வே தெர் ஆர் சீசனல் கான்ட்ராஸ்ட் இன் த டெம்பரேச்சர் வில் கம்மிங். இது அப்புறம் பார்க்கலாம். லெட்ஸ் see this. இப்போ சம்மர் சீசன் எடுத்துக்கலாம், சரியா? சம்மர்ல the air above the land has higher temperature, right? இதே இது இப்போ வந்து சம்மர் நமக்கு லேண்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஏர் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா it will be higher in temperature, right? And but the air above the oceans get higher temperature than land masses in winter. Are you getting this point or not? Ma'am, no, ma'am. Okay. We know that land வந்து it will be getting heated up, right, in daytime. So இப்போ land ஜாஸ்தி ஹீட் ஆகுது அப்படின்னா இது லேண்டுக்கு மேல இருக்கக்கூடிய யாருமே it will be heated up. லேண்டும் ஓஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது புரியுது இல்ல? இப்போ லேண்ட் வந்து டே டைம்ல ஹீட் ஆகும்போது அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய யாருமே வந்து it will be heated up because இந்த ஹீட் வந்து கண்டக்ஷன் ப்ராசஸ் மூலியமா இது வந்து இது ஓகே தானே? இப்போ சம்மர் டைம்ல the air above the land has higher temperature than oceans. ஓஷனை விட லேண்ட்ல இருக்கக்கூடிய இப்போ நம்ம கம்பேர் பண்றது ஓஷனுக்கு மேல இருக்கக்கூடிய ஏரையும் லேண்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஏரையும் கம்பேர் பண்றோம். சம்மர் டைம்ல லேண்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஏர் வந்து it will be in higher temperature. But the air above the oceans get higher temperature than land masses in winter. இதே வின்டர் டைம்ல பார்க்கும்போது நமக்கு லேண்ட் வந்து சீக்கிரம் கூல் டவுன் ஆயிரும். வின்டர்ல அந்த ஓஷன்ஸ் வந்து லேட்டா தான் கூல் டவுன் ஆகும். ஸோ கம்பேரேட்டிவ்லி இப்போ வந்து வின்டர் டைம்ல நம்ம லேண்டையும் ஓஷனையும் கம்பேர் பண்ணும்போது ஓஷன்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய ஏர் வந்து இட் வில் பி இன் ஹையர் டெம்பரேச்சர் ரிலேட்டிவ்லி லேண்டையும் ஓஷனையும் கம்பேர் பண்ணும்போது. இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். ஓகே. எல்லாத்துக்கும் புரிஞ்சதா இல்ல யாருக்காவது புரியாம இருக்கா? ஓகே. Now, the great contrast between the land and water surface, there are differences in the rate of heating of land, different land surfaces, right? So இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த லேண்டுக்கும் சீக்கும் இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்டுக்கு டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். Now, relief and altitude. Relief features are mountains, plateaus and plains. இது எல்லாமே வந்து அது எங்கெங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கோ அதை பொறுத்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகும், ரைட்? மோஸ்ட்லி திஸ் மவுண்டைன் they are acting as the barrier for this wind movement, right? இப்போ let's consider this is mountain, this is the direction of wind. இந்த சைடு இது என்ன சைடுன்னு சொல்லுவாங்க? any idea? Ma'am, leeward side. Windward side, no side. leeward side. எந்த சைடு விண்டுடைய டைரக்ஷன் இருக்கோ அது வந்து விண்ட்வர்ட் சைடு. அண்ட் இப்போ டைரக்ஷன் ஆஃப் விண்ட் வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து விண்ட்வர்ட் சைடு. இதுக்கு ஆப்போசிட்ல எந்த இடத்துல அந்த விண்ட் வந்து ஹிட் ஆகலையோ அந்த சைடு இட் இஸ் கால்ட் அஸ் லீவர்ட் சைடு. இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். Now, the Himalayan ranges prevent cold winds of Central Asia from entering in India during winter, right? ஒரே லாட்டிடியூட்ல நமக்கு இந்த கொல்கட்டாவும் இங்க தான் இருக்கு அண்ட் சம் ரீஜன் கால்டு கேண்டோன் இதுவுமே நமக்கு வந்து அதே ரீஜன்ல தான் இருக்கு, அதே லாட்டிடியூட்ல தான் இருக்கு. இப்போ இங்க நமக்கு வந்து ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால அங்க இருந்து வரக்கூடிய சென்ட்ரல் ஏஷியால இருந்து வரக்கூடிய கோல்டு விண்டர் வந்து இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ பேரியர். ஸோ அதனால தான் நமக்கு இந்த ரெண்டு இடத்துலயுமே வந்து there is some difference in temperature, right? அதே மாதிரி as we move upwards from the sea level இருந்து நம்ம மேல போக போக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா there will be decrease in the temperature, right? This is regarding relief and altitude. Now, temperature decreases at an average of 6.5 degrees Celsius per kilometer. And இதுதான் நம்ம நார்மல் லேப் ஸ்டேட்னு சொல்றோம். And next one is that the air at the lower elevations is warmer than the higher elevations, right? Because we have studied that இந்த எர்த் இருக்கு இல்லையா, எர்த் சர்ஃபேஸ் வந்து நமக்கு வந்து மேல இருந்து ஹீட் ஆகாது. இந்த ட்ரோபோஸ்பியர் தாண்டோடனே அப்பர் சைட்ல இருந்து நமக்கு வந்து ஹீட் ஆகாது, எர்த் சர்ஃபேஸ்ல இருந்தா ஹீட் ஆகும். பிகாஸ் இங்க இருந்து சோலார் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணி அண்ட் நமக்கு சில ரேடியேஷன் வந்து திருப்பி ரிஃப்ளெக்டட் பேக், ரைட்? இப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகுறதுனால இந்த லாங் வேவ் ரேடியேஷனால தான் நமக்கு எர்த் சர்ஃபேஸ் வந்து ஹீட் ஆகுது. இப்போ எர்த் சர்ஃபேஸ் ஹீட் ஆகுறதுனால இது பக்கத்துல இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஹீட்டட் அப், ரைட்? பை தி ப்ராசஸ் ஆஃப் கண்டக்ஷன் மூலியமா அதோட ஹீட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும் இல்லையா? ஸோ இந்த லோயர் எலிவேஷன்ஸ்ல ரொம்ப கீழே இருக்கிறது எர்த் சர்ஃபேஸ்க்கு பக்கத்துல இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து they will be warmer relatively higher elevations இருக்கவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு மவுண்டைன் இருக்கு
அண்ட் இங்க வந்து வில் பி ஹேவிங் சம் பிளைன்ஸ், ரைட். இங்க இருக்கக்கூடிய ஏரையும் இங்க இருக்கக்கூடிய ஏரையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு இங்க தான் வந்து இட் இஸ் வார்மர், ரைட். இட் இஸ் குவைட் colder relatively. Are you getting this point? Yes, ma'am. Okay. இதனால தான் வந்து நமக்கு plains, sorry, சம்மர் அப்பம் கூட நமக்கு மவுண்டன்ஸ்ல வந்து it is relatively cooler than the plains. And it is worth remembering that the rate of decrease of temperature with altitude varies with time of day, season and location. ஆமா, இந்த வேரியேஷன் இருக்குல்ல, ஹைட் பேஸ் பண்ணி நமக்கு டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் வந்து எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது. இட் இஸ் வேரிட். We have studied regarding that, what is that, temperature inversion, right? So season பொறுத்து, லொகேஷன் பொறுத்து it will be varying. லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ரேட் ஆஃப் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர்னா வந்துட்டு லாப்ஸ் ரேட் தானே மேம்? It is worth remembering that the rate of decrease of temperature, yes, it is regarding lapse rate தான். பட் ஆனா எல்லா இடத்துலயுமே வந்து இந்த லாப்ஸ் ரேட் வந்து இருக்காது. சில டைம்ல ஷார்ட் டியூரேஷன்ல வந்து நமக்கு நெகட்டிவ் லாப்ஸ் ரேட்டும் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். லைக் வின்டர் டைம் பீரியட்ல பார்க்கும்போது நமக்கு வெரி ஆஃபர். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஓஷன் கரண்ட்ஸ், ரைட். அண்ட் see this, இதுல டாட்டர் லைன்ஸ் கொடுத்தது வந்து கோல்டு கரண்ட் அண்ட் கண்டினியூஸ் லைன்ஸ் கொடுத்தது வந்து வார்ம் கரண்ட், ரைட். இதை பேஸ் பண்ணி நமக்கு கோஸ்டல் ரீஜனோட டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகும், ரைட். அண்ட் ஓஷன் கரண்ட்ஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ். தே ஆர் வார்ம் அண்ட் கோல்ட் கரண்ட்ஸ், ரைட். வார்ம் கரண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அது பக்கத்துல அது எந்த இடத்துல ஃப்ளோ ஆகுதோ அந்த கோஸ்ட்டை வந்து இட் வில் பி கீப்பிங் இட் வார்மர், ரைட். அதே இது கோல்ட் கரண்ட்ஸ்ங்கிறது வந்து அது எதன் வழியா வருதோ அங்க இருக்கக்கூடிய கோஸ்ட்டை வந்து இட் வில் பி கெப்பிங், அதை வந்து கொஞ்சம் கூலரா வச்சிருக்கும், டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருக்கும், ரைட். அண்ட் the example for this is the northwestern European coast, right. They do not freeze in the winter because of this warm current named North Atlantic Drift. It is the name of a warm current. இதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இது அந்த வழியா வரதுனால நமக்கு அந்த northwestern European coast வந்து it doesn't get freeze in the month of winter, right. இது while the Quebec on the coast of Canada is frozen due to the cold Labrador current, right, flowing along it. அதன் வழியா அது பாஸ் ஆகுறதுனால it is getting frozen. And though the Quebec is situated in lower latitudes than the northern west European coast. இப்போ இந்த ரெண்டோட latitudes பார்க்கும்போது it is quite in lower region only. Quebec இருக்கு northwestern European coast விட அது கொஞ்சம் கீழே இருந்தாலும் due to this Labrador current நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா it is getting frozen. And அது வந்து ஒரு warm current அதன் வழியா பாஸ் ஆகுறதுனால it doesn't get frozen in the winter. This is regarding ocean currents. And next is that winds. Winds may வந்து என்ன பண்ணும்னா it is also affecting the temperature because இது வந்து ஒரு ரீஜன்ல இருந்து இன்னொரு ரீஜனுக்கு வந்து ஹீட்டை வந்து it will be transferring. அந்த ப்ராசஸ் தான் we are calling it as convection. And next is vegetation cover. Soil devoid of vegetation, that is நமக்கு வெஜிடேஷன் கவரே இல்லாதது வந்து அந்த இடத்துல நிறைய ஹீட் வந்து it will be receiving. இது வெஜிடேஷன் கவர் இருக்கு, அந்த இடத்துல நிறைய ட்ரீஸ் இருக்கு அப்படின்னா அந்த ட்ரீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சன்னுடைய ஹீட் it will be absorbing, right. ஸோ எர்த்ல இருந்து குயிக்கா ரேடியேட் ஆகாம இது கொஞ்சம் it will be absorbing, right. So there is some temperature variation in the dense forest, and dense foresting deserting compare பண்ணும்போது there is some temperature differences. And next is nature of soil. Okay, இப்போ ஒரு சாயிலுடைய கலர், டெக்ஸ்சர், அதோடைய ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பேஸ் பண்ணி லைக் அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து it will be getting modified, right. For example, black soil, yellow soil, clayey soil எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மூணு சாயிலும் they will be absorbing more heat. இது வந்து sandy soil விட இந்த மூணு சாயிலுமே ஹீட் ரொம்ப அப்சர்வ் பண்றதுனால. And there is some less differences in black soil. அது எப்பவுமே வந்து அதில் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸே நம்மளால ஜாஸ்தி நோட் பண்ண முடியாது black soil, ரைட், சாண்டி சாயிலோட கம்பேர் பண்ண போது. And likewise, heat radiates more rapidly from sandy soil than from the black, yellow and clayey soil, right. So black soil வந்து இவங்க ரொம்ப அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிறதுனால இவங்க திருப்பி ரேடியேட் பண்றதுக்கு it will be getting time. இதே சாண்டி சாயில் வந்து அவங்க ஜாஸ்தி அப்சர்வ் பண்ண மாட்டாங்க அண்ட் ஸோ கம்மியாக தான் அப்சர்வ் பண்ணியிருக்கோம், அதையுமே ஈஸிலி இட் வில் பி ரேடியேட்டட், ரைட். ஸோ பிளாக் சாயில் வந்து அங்கே வந்து டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் நம்ம வந்து ஜாஸ்தி நோட் பண்ண முடியாது. திஸ் இஸ் ரிகார்டிங் நேச்சர் ஆஃப் சாயில். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஸ்லோப் அண்ட் ஆஸ்பெக்ட், ரைட். இப்போ அது எவ்வளவு தூரம் சாய்வா இருக்கு, என்ன டைரக்ஷன்ல இருக்கு, இதை பொறுத்து அது ரிசீவ் பண்ணக்கூடிய சன்லைட் உடைய வேரியன்ஸ் வந்து இருக்கு, ரைட். அண்ட் see this, இப்போ அது ரொம்ப ஜென்டில் ஸ்லோப்பா இருக்கு அப்படின்னா அங்க வந்து சோலார் எனர்ஜி வந்து ஜாஸ்தியா வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு யூனிட் ஏரியாவுக்கு நிறைய சோலார் எனர்ஜி அதை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம், ரைட்.
அண்ட் இதே இது ரொம்ப ஸ்டீப்பர் ஸ்லோப்பா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அதை விட கம்மியான கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி தான் நமக்கு இருக்கு. இது வந்து ஸ்டீப்பர் ஸ்லோப்ஸ்ல ரைட். ஸோ ஜென்டில் ஸ்லோப்பா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து டெம்பரேச்சர் ஹையா இருக்கும் ரைட், ஹை டெம்பரேச்சர். இதே இது ஸ்டீப்பர் ஸ்லோப்ல நமக்கு வந்து இட் வில் பி லெஸ்ஸர் டெம்பரேச்சர் ரிலேட்டிவ்லி. அண்ட் ஃபார் சச் ரீசன் ஹிமாலயஸோட சதர்ன் ஸ்லோப்ஸ்ல வந்து நமக்கு இட் இஸ் குவைட் வார்மர். நார்தர்ன் ஸ்லோப்ல அவ்வளோ வார்ம் கிடையாது. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா சன்னை ஃபேஸ் பண்ணிட்டு வந்து சதர்ன் ஸ்லோப் தான். நார்தர்ன் ஸ்லோப் வந்து இட் இஸ் ஃப்ரீசன், ஐ மீன் இட் இஸ் ஃப்ரோசன். அந்த சைடு வந்து சன்லைட்டே அவ்வளோ ரீச் ஆகாது. ஸோ நமக்கு சதர்ன் ஸ்லோப்ல தான் வந்து நிறைய ஹேபிடேஷன்ஸ் இருக்கும் அண்ட் நிறைய பீப்புள் அங்கே தான் வந்து இருப்பாங்க ரைட். திஸ் இஸ் ரிகார்டிங் ஸ்லோப் அண்ட் ஆஸ்பெக்ட். ஓகே, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. சதர்ன் ஸ்லோப் வந்து இட் இஸ் சன் ஃபேஸிங், அதே இது அந்த இடத்துல நிறைய வந்து நமக்கு ஷெல்டர் வந்து இருக்கும் ரைட். அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் ஸ்லோப் அண்ட் ஆங்கிள்ஸ். Next is horizontal distribution of temperature. Shall we see this now? You need to answer. Abhikumar, மேம். இது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே, ஆன்சர் நேர்ல இருந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகே. ஓகே, அஜய் மேம். டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே, தேங்க்யூ. கனிமொழி, எது டவுட்ஸ் இருக்காப்பா? உங்க வாய்ஸ் ரொம்ப மெதுவா கேக்குதுப்பா. அது ஹெட்ஃபோன்ல ப்ராப்ளமா Okay. இருக்கு மேம். இப்போ ஓகே, இப்போ ஓகே. டவுட்ஸ் எதுவும் இல்ல? டவுட்ஸ் எதுவும் இல்ல? ஹலோ, கேக்குதுங்களா? Hello. கேக்குதுப்பா, கேக்குதுப்பா, மேம் கேக்குது. ஹெட்ஃபோன்ல ப்ராப்ளமா இருக்கு மேம். ஓகே இப்போ எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, எஸ் டவுட்ஸ் மேம். எதுவும் இருக்கான்னு கேட்டிருந்தேன். இல்ல மேம், இல்ல. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. கிருத்திகா, Ma'am, டவுட்ஸ் எதுவும் இருக்கா? no doubts, ma'am. ஓகே, தேங்க்யூ. ரம்யா பாபு, Ma'am, yes ma'am. எது டவுட்ஸ் இருக்கா? No ma'am. ஓகே. சபரிநாதன், எது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஆன்சர் நீங்க எழுதி அனுப்புவீங்க. ஓகே. ஸ்ரீராஜலக்ஷ்மி, தேங்க்யூ. ஸ்ரீராஜலக்ஷ்மி, மேம் நோ டவுட்ஸ் மேம். ஓகே, தேங்க்யூ. சிவசஞ்சயரும், கனிஷ்கா, Ma'am, no doubt, ma'am. ஓகே. சிவசஞ்சயரும், மேப் தெரியுதா? Yes, ma'am. ஓகே, ஒரு சில இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் மட்டும் நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் இன் திஸ் கிளாஸ் 5 to 10 minutes. ஓகே, கேன் எனிவன் டெல் இந்தியா வந்து எத்தனை நேஷன்ஸோட பவுண்டரி ஷேர் பண்ணுதுன்னு? எனிவன்? மேம் 7 மேம். 7 தான். What are they? மேம் ஸ்ரீலங்கா, மியான்மர், நேபாள், சி பவுண்டரி இருக்குல்ல. லேண்ட் பவுண்டரி மட்டும் எடுத்துக்கலாமா இன்னைக்கு? ஓகே மேம். சொல்லுங்க. பாகிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த சைடு நேபாள்,
சைனா, எனக்கும் இந்த அடோப்க்கும் ஆகவே செய்யாது. பங்களாதேஷ், ஒரே நிமிஷம். No. Pakistan, Afghanistan. Third one is that Nepal, China. இன்னொரு என்னப்பா சொன்னீங்க? பூட்டான், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர். 7 பவுண்டரிஸ்னா அப்பவுமே வந்து லேண்ட் பவுண்டரிஸ் மட்டும் தான். சரியா? அதே மாதிரி சீல இருந்து நம்ம கோஸ்டல் ரீஜன் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்குமே அது நம்மளுடைய வாட்டர்ஸ் தான், டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இட் வில் பி லைக் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ், ஓப்பன் வாட்டர்ஸ்னு சொல்லிட்டு இட் வில் பி கன்சிடரிங், ரைட்? மேம் ஆப்கானிஸ்தான் வந்து நம்மளோட பவுண்டரியில வருமா மேம்? வரும். இல்ல 108 கிலோமீட்டர் வந்து அது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்களா மேம்? அதனால அதை வந்து நம்ம கவுண்டிங்ல எடுத்துக்கிறதா மேம்? எடுத்துக்கிறது தான். அது பியூடியில தான் இருக்கு, லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் அது நம்ம பவுண்டரி தான். இன்னும் அஃபிஷியலா எதுவும் நம்ம சீட் பண்ணல, லைக் அவங்களுக்கு கொடுக்கவும் செய்யல, நம்ம அவங்களும் எடுத்துக்கல. அது ஆக்குபைடு தான் தவிர ஆப்கானிஸ்தானும் உண்டு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அது ரொம்ப ரஃப் டெரைன்ங்கிறதுனால லைக் அக்யூரேட்டா டிமார்க்கேட் பண்ண முடியாது. பட் ஆனா ஆப்கானிஸ்தான் வந்து we are sharing boundary with, இன்னும் நம்ம அஃபிஷியலா சீட் பண்ணல இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு டெரிட்டரிலாம். அதே மாதிரி இங்கேயும் இருக்குல்ல, சைனா ஆக்குபைடு டெரிட்டரி கொஞ்சம் இருக்கு. ஸோ எதையுமே நம்ம வந்து எனக்கு கொடுக்கல. ஓகே, நான் வந்து சில லொகேஷன்ஸ் வந்து டிக்டேட் பண்றேன், ஜஸ்ட் யூ நோட் இட் டவுன். இந்த மேப்லையும் பார்த்துக்கோங்க. அண்ட் whenever you are referring to some map இல்ல லொகேஷன்ஸ் அப்படின்னா இதை வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டிக் வித் இந்தியா அலோன். ஜஸ்ட் நோட் வேர் இஸ் திஸ் அந்தமான் அண்ட் நிக்கோபார். தெரியல அந்தமான் அண்ட் நிக்கோபார்? Can anyone respond? Yes, ma'am. Yeah. இது வந்து just see this. ஃபர்ஸ்ட் இருக்கிறது அந்தமான் ஐலாண்ட்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். அண்ட் there is something called 10 degree channel னு ஒன்று உண்டு. இதுல தெரியல, just note that place to 10 degree channel. First one is Andaman Island, second location is Nicobar Island, third one is 10 degree channel. அது எங்க இருக்குன்னு லொகேட் பண்ணிக்கோங்க. 10 degreesல அந்த லைன் பாஸ் ஆகும். ஸோ அது வந்து 10 degree channel சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் பார்க் ஸ்ட்ரைட், PALK, பார்க் ஸ்ட்ரைட். எழுதியாச்சா? Yes, ma'am. ஓகே, இந்தோனேஷியா. மேம் எக்ஸ்கியூஸ் மேம். எஸ். மேம் என்ன எழுதணும்னு மட்டும் சொல்லுங்க மேம். லொகேஷன் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. மேம் நெட்வொர்க் இஷ்யூ சொல்லிட்டேன். ஓகே, இம்பார்ட்டன்ட் லொகேஷன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. எதுக்கு மேம் இம்பார்ட்டன்ட் லொகேஷன்ஸ்? ஜஸ்ட் மேப் லொகேஷன்ஸ். எஸ் மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்தமான் சி சொல்லியிருந்தேன். செகண்ட் ஒன் இஸ் தட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அண்ட் அந்தமான் ஐலாண்ட்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் இஸ் தட் 10 degree channel, பார்க் ஸ்ட்ரைட் சொல்லியிருந்தேன். இந்தோனேஷியா அண்ட் திஸ் ஜாவா ட்ரென்ச், விசிபிளா இருக்க ஜாவா ட்ரென்ச். இந்த இருக்கு ஜாவா ட்ரென்ச். மேம் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், இந்தோனேஷியா, ஜாவா ட்ரென்ச், பார்க் ஸ்ட்ரைட், வேற மேம் பார்க் பார்க் ஸ்ட்ரைட், 10 degree channel. 10 degree channel மேம். 10 degree channel. ஆஸ்திரேலியால இருக்கு இந்த இடத்துல கிரேட் விக்டோரியா டெசர்ட். அதுக்கப்புறம்
this ஹாங்காங். இது வந்து ஜியோ பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் லொகேஷன் ஹாங்காங்கிறது. And this Kuril Islands. KURIL, Kuril Islands. Bering Sea. NCRT is the location. And we have seen this Aleutian Islands. This is belonging to USA. ALEUTIAN, Aleutian Islands. And Aleutian. Aleutian, ALEUTIAN, Aleutian Islands. And this Gobi Desert, Mongolia. அதே மாதிரி இங்க இருக்காங்கல்ல இந்த நேஷன்ஸ் எல்லாம், தஜிகிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான், தக்மேனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், கிர்கிஸ்தான், இது எல்லாமே வந்து அத நெய்பரிங், இது எல்லாமே வந்து நீங்க என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நெய்பரிங் கண்ட்ரீஸ், கர்கிஸ்தான். அண்ட் திஸ் அரல் சி. எழுதுறீங்களா? Yes, ma'am. Okay. And the next thing is that in the Caspian Sea, Black Sea, and இன்னொருத்தங்க இருப்பாங்களே, this Persian Gulf, Caspian Sea, Black Sea, Persian Gulf. வந்துக்கும். எயிட்டீனா 19 அப்பா? 19. ஓகே. உக்ரைன் சுத்தி இருக்கக்கூடிய என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் அதை வந்து ஷேர் பண்ணுது பார்டர்ஸ் சொல்லி பார்க்கோங்க. We have discussed 20 and இன்னைக்கு ஒரு பார்த்தோம்ல ஐலாண்ட் ஆஃப் நியூ ஃபவுண்ட்லேண்ட் இங்க இருக்கு. Okay, that's all for today. Like if you have some free time அப்படின்னா just go through this locations in a map and the Mediterranean Sea, Caspian Sea, Black Sea இதை சுத்தி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் அந்த பார்டர் பண்ணுது அப்படின்னு. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் அந்த கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே அதை பார்டரிங் கண்ட்ரீஸ் என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. That's all for today and for this week. Next week 2 days மட்டும் தான் கிளாஸ் இருக்கு. ஸோ வில் பி கம்ப்ளீட்டிங் கிளைமேட்டாலஜியில் ஒரு 20% பார்க்கலாம். And that's it. Pending questions எழுதிருங்க இந்த 2 daysல. That's all. You can leave the class. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am.